அத்தியாயம் 607. வாசுகிக்கு புரிய வைப்பேன் என்று சமரன் சொன்னவுடன் பெரியவர் பரமார்த்தா ஒரு கணம் நிதானித்தார். இதை செய்ய நாங்க ஏதாவது உதவி செய்யணுமா என்று கேட்டார். சமரன் புன்னகைத்தான். பின் சிரித்துக் கொண்டே தன் கைகளை கூப்பி, கவலைப்படாதீங்க பெரியவர் பரமார்த்தா, உண்மையை சொல்லணும்னா எவ்வளவு பேர் இருந்தாலும் எனக்கும் அவளுக்கும் உள்ள பகையை தீர்க்கிறது அவ்வளவு சுலபமா இருக்காது. ஆனாலும் நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். அதனால இனி எல்லாத்தையும் என்கிட்ட விட்டுடுங்க என்றான். இதை கேட்ட பெரியவர் பரமார்த்தா சிறிது நேரம் நின்றார். திடீரென்று அவருக்கு ஏதோ நினைவு வந்தது. அதனால் அவர் சமரனிடம் சற்று தாழ்ந்த குரலில், சமரா, நான் உன்கிட்ட இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புறேன் என்றார். பெரியவர் பரமார்த்தாவின் வார்த்தைகளை கேட்டும் அவர் நடையில் இருந்த தயக்கத்தை பார்த்தும் சற்று கவலை அடைந்த சமரன், என்ன விஷயம் பெரியவர் பரமார்த்தா என்று கேட்டான். உன்னோட மூத்த சகோதரன் கருப்பு மூளையில இருந்தா இல்லையா என்று பெரியவர் பரமார்த்தா சமரனிடம் கேட்ட அடுத்த நொடி சமரனின் தலைமுடி அதிர்ச்சியில் எழுந்து நின்றது. அவனது இதய துடிப்பு அதிகமாகின. அவனது உடலில் இருந்து சக்திகள் வெளிவரத் தொடங்கின. இதை பார்த்த பெரியவர் பரமார்த்தாவும் கொஞ்சம் கவலைப்படத் தொடங்கினார். சமரனின் முகத்தில் ஒரு விசித்திரமான கொடிய பிரகாசம் தோன்றத் தொடங்கியதை கண்டார். அத்துடன் அவன் பற்களை கடித்துக் கொண்டு, என் மூத்த சகோதரனுக்கு என்ன ஆச்சு என்று கேட்டான். அவன் முகத்தில் இருந்த கோபத்தை கண்ட பெரியவர் பரமார்த்தா கூட ஒரு கணம் பயந்து போனார். பிறகு சமரனிடம், உன் அண்ணனுக்கு இப்போதைக்கு ஒன்னும் ஆகல சமரா. இதய தெய்வீக ஒளி உன்னை விழுங்கினப்ப உன் சகோதரனை ரகசியமா பாதுகாக்க சிலர் அனுப்பி இருந்த. முதல் 6 மாசம் அவன் பயிற்சியில அமைதியாதான் இருந்தான். ஆனா 1 வருஷம் கழிச்சு சில அறியப்படாத காரணங்களால சிலர் அவனை துரத்த ஆரம்பிச்சாங்க. இதனால உயிரை காப்பாத்திக்க அவன் மலை ஏற வேண்டியதாயிடுச்சு. அடுத்த 2 மாசத்துக்கு அப்புறம் அவன் மலையில இருந்து திரும்பினான். ஆனா இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த முறை அவன் சக்திமானாகி இருந்தான். மலைப்பகுதியில அவனுக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அவன் இவ்வளவு குறுகிய காலத்துல ரொம்பவே சக்தி வாய்ந்தவனா மாறி இருந்தான். அதோட எனக்கு கிடைச்ச தகவல் படி உன் சகோதரன் கருப்பு மூளையில தனக்குன்னு ஒரு ரகசிய குழுவை தயார் செஞ்சிருக்கான். இது மட்டும் இல்ல சமரா, கருப்பு மூளை அணியில சேர்ந்தவங்களை தேர்ந்தெடுத்து கொலை செய்யறான். அதனால அவனோட ரகசிய அணி பத்திய செய்தி கருப்பு மூளை முழுக்க பரவி இருக்கு. உன் சகோதரன் உன் சாவுக்கு பழிவாங்க நினைக்கிறான்னு தோணுது சமரா. ஆனா இப்ப நீ உயிரோட இருக்குன்னு இன்னும் அவனுக்கு தெரியாது என்றார். பெரியவர் பரமார்த்தாவின் வார்த்தைகளை கேட்டு சமரனின் சக்திகள் அவன் உடலுக்கு திரும்பின. அவன் அமைதி அடைந்து நிம்மதி பெருமூச்சு விட்டான். அண்ணனுக்கு ஏதாவது ஆகிவிட்டால் என்ன செய்வது என்று அவன் மிகவும் கவலைப்பட்டான். ஆனால் இப்போது தனது மூத்த சகோதரன் ரவீந்திரன் பாதுகாப்பாக இருப்பது மட்டுமல்லாமல் அவன் மிகவும் சக்தி வாய்ந்தவனாகவும் மாறிவிட்டான் என்பதில் அவன் மகிழ்ச்சி அடைந்தான். ஆனால் சமரனின் மகிழ்ச்சியை கண்ட பெரியவர் பரமார்த்தா அவனிடம் மேலும் தொடர்ந்து, சமரா, இதுல மகிழ்ச்சி அடைய ஒண்ணு இல்ல. உன்னோட சகோதரன் ரொம்ப நாளா கருப்பு மூளை அணியினரை கொன்னு குவிச்சிட்டு வாரான். அதனால அவனும் இப்ப அவங்க இலக்குல இருக்கான். கருப்பு மூளை அணியோட சில சக்தி வாய்ந்த குழுக்கள் உன்னோட சகோதரனையும் அவனோட கும்பலையும் கொல்ல தேட ஆரம்பிச்சிருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு. அதனால நிலைமை நிச்சயம் நல்லா இல்ல சமரா. கருப்பு மூளை மாதிரி ஒரு இடத்துல யாரும் யாருக்கும் சம்பந்தப்பட்டவங்க இல்லைன்னு உனக்கே தெரியும். அதனால உன்னோட சகோதரனுக்கு யாரு எப்போ துரோகம் செய்வாங்கன்னு யாரும் சொல்ல முடியாது என்றார். இந்த நேரத்தில் சமரனின் முகத்தில் பதட்டத்துடன் லேசான குரூரமும் தெரிந்தது. பிறகு கொடிய பிரகாசம் கண்களில் மின்ன பயங்கரமான நோக்கத்துடன் பெரியவர் பரமார்த்தாவை பார்த்த சமரன், பெரியவர் பரமார்த்தா, என் சகோதரர் இப்ப எங்க இருப்பார்னு உங்களால சொல்ல முடியுமா என்று கேட்டான். பின் பெரியவர் பரமார்த்தாவிடம் இன்னும் கொஞ்சம் பேசிவிட்டு சற்று ஏமாற்றத்துடன் அந்த பெரிய அறையிலிருந்து வெளியே வந்தான். வெளியே வந்தவுடன் சுற்றும் முற்றும் பார்த்தான். அங்கு புனிதன் நின்றிருந்தான். அவனை பார்த்ததும் சமரனின் ஏமாற்றம் புன்னகையாக மாறியது. அவன் புனிதனை பார்த்து, இந்த உள்பகுதியில இன்னும் நீங்க இருக்க மாட்டீங்கன்னு நான் நினைச்சேன் என்றான். சமரனை வினோதமாக பார்த்த புனிதன் சிரித்துக் கொண்டே, ஏன் இப்படி சொல்ற? நான் தான் உன் கூட விராட பேரரசுக்கு வரேன்னு முன்னமே சொன்னனே, உனக்கு நினைவில் இல்லையா என்று கேட்டான். கடந்த 2 வருடங்களில் புனிதன் மிகவும் புத்திசாலியாகவும் கோபம் குறைந்தவனாகவும் மாறியிருந்தான். இதை புரிந்து கொண்ட சமரன் சற்று ஆச்சரியப்பட்டாலும் புனிதனை பார்த்து சிரித்தான். 2 வருடங்கள் எரிமலை உலகில் அடைந்திருந்தாலும் புனிதன் தன் வாக்குறுதியை மறக்கவில்லை என்பதை சமரனால் நம்ப முடியவில்லை. சமரன் இறந்திருக்க வேண்டும் என்று அனைவரும் நம்பியிருந்த போதும் சமரன் நிச்சயம் ஒரு நாள் திரும்பி வருவான் என்று புனிதன் நம்பிக்கையோடு காத்திருந்தான். இதற்கிடையில் சமரன் சிரித்தபடி, கவலைப்படாதீங்க புனிதன் அண்ணா, இங்க வேலை முடிஞ்சதும் நேரா விராட பேரரசுக்கு தான் போவோம்.
அந்த நேரத்துல எனக்கு கண்டிப்பா உங்க உதவி தேவைப்படும். அதனால தயாரா இருங்க. சொல்ல போனா கடந்த 2 வருஷத்துல நீங்களும் ரொம்பவே சக்தி வாய்ந்தவராகிவிட்டதை என்னால உணர முடியுது. காலம் ரொம்ப வேகமா ஓடுது. இப்போ நீங்களும் சக்திமான் தரத்துல பெரியவராயிட்டீங்க என்றான். அதை கேட்ட புனிதன் தலையை ஆட்டினான். ஆமா ஆமா, நீயும் தான் சாதிச்சிட்ட. இவ்வளவு சின்ன வயசுலயே சக்திமான் ஆயிட்ட. உன் முன்னால யாரு எவ்வளவு திறமசாலியா இருந்தாலும் நீதான் வெற்றி பெறுவ. அதோட இந்த 2 வருஷத்துல நீ ரொம்பவே மரியாதை தெரிஞ்சவனாவும் மாறிட்ட. நீங்கங்கிற, கவலைப்படாதீங்க புனிதன் அண்ணான்னு சொல்ற, சண்டைக்கு வாங்க நவநீதன் அண்ணான்கிற, என்ன மரியாதை பொங்குது என்று புனிதன் சமரனை கேலி செய்ய சமரன் அழகாக புன்னகைத்தான். உண்மையில் புனிதன் தனது பலமும் திறனும் அபாரமானது என்பதை அறிந்திருந்தான். ஆனால் அவன் கடந்த சில வருடங்களில் 3 நட்சத்திர சக்திமானாக மட்டுமே மாறியிருந்தான். அதனாலேயே சமரன் தன்னை விட அதிக சக்தி வாய்ந்தவன் என்பதை அவன் அறிந்தான். ஆனால் சமரன் இந்த நிலையை அடைய எவ்வளவு சிரமம், தனிமை, வலிகளை அனுபவித்தான் என்று அவனுக்கு தெரியவில்லை. அவன் எந்த ஒரு சாதாரண மனிதனை விடவும் அதிக சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. இதனாலேயே அவன் மிகவும் சக்தி வாய்ந்தவனாக மாறினான். இதை எண்ணியும் சமரன் சிரித்துக் கொண்டே இருந்தான். ஆனால் புனிதனிடம் இதற்கு மேல் எதுவும் கூறவில்லை. அப்போது புனிதன் சமரனை பார்த்து, நீ உன் அண்ணா கிட்ட போக நினைக்கிற, சரியா? உன் அண்ணன் இப்போ என்ன பிரச்சனையில இருக்கான்னு எனக்கும் தெரியும். இதுக்கு காரணம், ஆரம்பத்துல பெரியவர் அவனை ரகசியமா பாதுகாக்க என்ன அனுப்பி இருந்தாரு. ஆனா திடீர்னு அவனோட சக்திகள் அதிகமானதுனால அவன் என்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டான். அதனால நான் இங்க திரும்பி வர வேண்டியதாயிருச்சு என்றான். இதை கேட்ட சமரன் சிறிது நேரம் யோசித்து விட்டு, அப்படின்னா சரி புனிதன் அண்ணா, தயவு செஞ்சு சொல்லுங்க, இப்ப என் அண்ணன் எவ்வளவு சக்தி வாய்ந்தவரா இருக்காரு என்று கேட்டான். அதை கேட்ட புனிதனுக்கு ரவீந்திரன் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்த போது அவன் தாக்கிய தருணம் நினைவுக்கு வந்தது. புனிதன் அந்த நேரத்திலேயே அந்த இடத்தை விட்டு வெளியேறிவிட்டதால் ரவீந்திரனை பற்றி அதிகம் தெரியவில்லை. இதனால் புனிதன், உன் அண்ணன் ரொம்பவே சக்தி வாய்ந்தவன் சமரா. உண்மையை சொல்லணும்னா நான் அவன் கூட சண்டை போட்டிருந்தா நான் தான் மோசமா தோத்திருப்பேன். உன்னோட சகோதரனின் அடிப்படை சக்தி மின்சாரம், அதோட தாக்கும் சக்தி ரொம்பவே உயர்ந்தது. இதனால சாதாரணமான சக்திமான் கூட அவன் முன்னாடி பலவீனமா இருப்பாங்க. ஆனா மலையிலிருந்து திரும்பியதுக்கு அப்புறம் அவனோட சக்திகள் ஏன் கொஞ்சம் விசித்திரமா மாறுச்சுன்னு எனக்கு தெரியல. அதோட இந்த மாற்றம் எப்படி அவனுக்குள்ள வந்துச்சுன்னு எனக்கு தெரியல என்றான். புனிதன் சொல்வதை கேட்ட சமரன் புரிந்து கொண்டு தலையை ஆட்டினான். சரி, நான் சீரும் சிங்கங்கள் குழுவை போய் சந்திக்கிறேன். அங்க நான் ருத்ரனையும் மற்றவங்களையும் சந்திக்கணும். அதுக்கப்புறம் நான் கருப்பு மூளைக்கு புறப்படணும் என்றான். புனிதன் சிரித்துக் கொண்டே, சமரா, இந்த முறை சில சக்தி வாய்ந்தவங்கள உன் கூட நீ அழைச்சிட்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு கிடைச்ச தகவல் படி உன்னோட சகோதரனை குறிவைக்கும் அத்தனை சக்தி வாய்ந்த குழுக்களும் ரொம்பவே சக்தி வாய்ந்தது. அதாவது ஒவ்வொரு குழுவிலையும் குறைஞ்சது 3 சக்திவான் தரவரிசை போர் வீரர்களும் 1 சக்தி சக்கரவர்த்தியும் இருப்பாங்க. உன்னோட பலம் ரொம்பவே அதிகமா இருந்தாலும் ஒருவேளை சக்தி சக்கரவர்த்தி உன்னை பிடிச்சு வச்சுட்டா மத்த 3 சக்திமான்களும் சேர்ந்து உன்னோட சகோதரனை கொன்னிட வாய்ப்பு இருக்கும் என்றான். புனிதனின் வார்த்தைகளை கேட்ட சமரன் ஒரு கணம் யோசித்தான். அண்ணனை காப்பாற்ற தான் உணர்ச்சி வசப்படுவது இயல்புதான். ஆனால் மிகவும் புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டும் என்பது அவனுக்கு புரிந்தது. இந்த எண்ணத்தில் கலங்கிய சமரன், ஆனா புனிதன் அண்ணா, சக்தி வாய்ந்தவங்களை நான் எங்க கண்டுபிடிப்பேன்? உள்பகுதியில் உள்ள பெரியவர்கள் எல்லாரும் கருப்பு மூளை அணியோட பெரிய சண்டைக்கு தயாராகணும். இத்தகைய சூழ்நிலையில என்னோட வந்து அவங்களால எனக்கு உதவ முடியாதே என்றான். சமரனின் கவலையை பார்த்த புனிதன் சிரித்துக் கொண்டே, சமரா, சீரும் சிங்கங்கள் குழுவை மறந்துட்டியா? இப்ப ருத்ரன், லீலா எல்லாரும் சக்திமான் ஆகிற விளிம்புல இருக்காங்க. அதோட சுமார் 10 பேர் 8 இல்லனா 9 நட்சத்திர துரோணராவும் இருக்காங்க. இவ்வளவு சக்தியே ரொம்ப அதிகம் தான். இதை தவிர உன்னால கரிஷ்மாவை எப்படி மறக்க முடியும்? உனக்காக வேணும்னா நானும் உன் கூட வரேன். இவ்வளவு சக்தியோட கருப்பு மூளையில உள்ள எந்த ஒரு சக்தி வாய்ந்த குழுவோடவும் நம்மால எளிதா போட்டியிட முடியும் என்றான். புனிதனின் வார்த்தைகளை கேட்ட சமரன் திகைத்து பெருமூச்சு விட்டபடி, நம்ம சீரும் சிங்கங்கள் குழு இப்ப இவ்வளவு வலிமையாயிருச்சுங்கிறத என்னால நம்பவே முடியல. கடந்த 2 வருஷமா ருத்ரனும் லீலாவும் குழுவை நல்லபடியா கவனிச்சிருக்காங்க என்றான். இதய தெய்வீக ஒளி தன்னை விழுங்கிய போது அந்த குழுவில் 8 அல்லது 9 நட்சத்திரங்களுடன் ஒரு துரோணரும் இல்லை என்பது சமரனுக்கு நினைவுக்கு வந்தது. ஆனால் இப்போது நிலைமை வெகுவாக மாறிவிட்டது. சமரனை ஆச்சரியமாக பார்த்த புனிதன் சிரித்துக் கொண்டே அவனிடம், சமரா, நம்ம சீரும் சிங்கங்கள் குழு உள்பகுதியில ரொம்பவே சக்தி வாய்ந்த குழுவா மாறிடுச்சுன்னு சொன்னா தப்பில்ல. ஆனா இதுக்கு ரொம்ப பெரிய காரணம் நீயும் மேகராணியும் தான். உங்களோட பேரை வச்சுதான் இந்த குழு இவ்வளவு பெருசா மாறிச்சு. அதோட சீரும் சிங்கங்கள் குழுவுல இருக்கிற எல்லாரும் உன்னை ரொம்பவே மதிக்கிறாங்க. உன்னோட ஒரு வார்த்தையில 100க்கும் மேற்பட்டவங்க கருப்பு மூளைக்குள்ள நுழைவாங்க. அதுவும் தங்களோட வாழ்க்கைய பத்தி கவலைப்படாம. உண்மையை சொல்லணும்னா அவங்களோட மனசுல
நீ கிட்டத்தட்ட கடவுளுக்கு இணையானவன் சமரா என்றான். இதை கேட்ட சமரன் மிகவும் விசித்திரமாக உணர்ந்தான். 2 வருடங்கள் தான் உள்பகுதியில் காணாமல் போன பிறகும் மக்கள் மனதில் தன்மேல் இவ்வளவு மரியாதை கிடைக்கும் என்று அவன் நினைக்கவில்லை. இதற்கிடையில் புனிதன் திடீரென ஏதோ நினைவுக்கு வந்து, அப்புறம் இன்னொரு விஷயம், உன்னோட சகோதரனை குறி வச்சு தாக்குற குழுக்கள்ல ஒண்ணு இரத்தவரி குழு. அதோட தலைவர் தர்சிம். அவர் கூட நீ முன்னாடியே சண்டை போட்டிருக்க. அதோட துரதிருஷ்டவசமா அவர் அந்த நேரத்துல உயிர் பிழைச்சிட்டாரு. இப்போ உன் சகோதரன் கிட்ட இருந்து அந்த அவமானத்துக்கு பழி வாங்க விரும்புறாரு என்றான். தர்சிமின் பெயரை கேட்டதும் சமரனின் முகத்தில் குரூரமான சிரிப்பு மலர்ந்தது. அவன் தன் பற்களை கடித்தபடி, அந்த தேளை அன்னைக்கே கொண்டு இருக்கணும். பரவாயில்ல, அவன் அதிர்ஷ்டத்தால தான் அன்னைக்கு உயிர் பிழைச்சான். ஆனா அவனோட அதிர்ஷ்டம் இனியும் துணை இருக்குமான்னு பாப்போம். அவ்வளவுதான் இல்லையா? சரி புனிதன் அண்ணா, வாங்க நம்ம குழுவுக்கு போகலாம். இனி இந்த விஷயத்தை நம்ம சாதாரணமா எடுத்துக்க முடியாது. கூடிய விரைவில் நம்ம ஏதாவது செய்யணும், இல்லைன்னா மோசமான ஒண்ணு நடக்கும் என்றான். பின் இருவரும் சீரும் சிங்கங்கள் குழுவின் பகுதிக்கு சென்றனர். அங்கு சென்றதும் சமரன் லீலாவிடமும் ருத்ரனிடமும் தன் பிரச்சனையை சொன்னான். ருத்ரனும் லீலாவும் அங்கிருந்த அனைவரையும் ஒரு பெரிய மண்டபத்திற்கு கூட்டிச் சென்றனர். இந்த நேரத்தில் அவர்களை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்த சமரனை மண்டபத்தில் கூடியிருந்த மக்கள் அனைவரும் மரியாதையுடன் பார்த்தனர். சீரும் சிங்கங்கள் குழுவின் சில பழைய உறுப்பினர்கள் கூட தங்கள் தலைவனை மீண்டும் தங்களுடன் பார்த்ததில் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். அப்போது ருத்ரன் அங்கு கூடியிருந்த அனைவரையும் பார்த்து சிரித்துக் கொண்டே, நண்பர்களே, தனக்கு சிலரோட உதவி தேவைன்னு நம்ம குழு தலைவர் சமரன் கேட்டிருக்காரு. உண்மையில நம்ம கருப்பு மூளைக்கு போய் அங்க இருக்கிற சில ஆபத்தானவர்களை எதிர்த்து போராட போறோம். ஒருவேளை கருப்பு மூளையிலையும் உயிர் வாழும் அளவுக்கு தங்களுக்கு திறமை இருக்குன்னு யாராவது நினைச்சா அவங்க முன்னாடி வந்து தங்களோட விருப்பத்தை தெரிவிக்கலாம் என்றான். ருத்ரன் சொன்ன அடுத்த கணம் பலரது சத்தம் கேட்டது. அவர்கள் அனைவரும் முன்னுக்கு வரத் தொடங்கினர். இந்த நேரத்தில் அவர்கள் முகங்களில் அளவற்ற மகிழ்ச்சி தெரிந்தது. இவ்வளவு தைரியமாக, எந்த தயக்கமும் இல்லாமல் இத்தனை பேர் முன்வருவதைக் கண்டு சமரனுக்கும் ஆச்சரியமாக இருந்தது. இதற்கிடையில் முன்னால் வந்த அனைவரையும் பார்த்த கரிஷ்மா சமரனிடம், சமரனண்ணா, 8 இல்ல 9 நட்சத்திரங்கள் கொண்ட துரோணர்கள் 14 பேர் இருக்காங்க. மீதமுள்ளவங்க எல்லாரும் துரோண தரவரிசையில உள்ள சாதாரண வீரர்கள். இந்த உதவி போதுமா உனக்கு என்று கேட்டான். சமரன் சிரித்துக் கொண்டே கரிஷ்மாவிடம், அதுவே போதும். உண்மையை சொல்லணும்னா இந்த 2 வருஷத்துல நான் பார்த்த எல்லாமே மாறி இருக்கு. ஆனா நீ மட்டும் இன்னும் அப்படியே இருக்க. சரி பரவாயில்ல, எந்த பிரச்சனையும் இல்ல. நான் சீக்கிரமா உனக்காக ஒரு உடல் உருமாற்ற மாத்திரையை தயாரிக்கிறேன். இது மூலமா நீ எப்ப வேணும்னாலும் உன்னோட அசல் வடிவத்துக்கு வரலாம். சமரனின் பேச்சின் ஆரம்பத்தில் கரிஷ்மாவின் முகம் லேசாக சோகமாக இருந்தாலும் பேசி முடித்ததும் கரிஷ்மா மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள். 2 வருடங்களில் அவளுடைய சக்திகள் மிகவும் அதிகரித்தன. ஆனால் அவளுடைய உடல் இன்னும் அப்படியே இருந்தது. இப்போது கரிஷ்மாவும் சிரித்துக் கொண்டே, சமரனண்ணா, நீ திரும்பி வந்ததுல எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சின்னு சொல்லவே முடியாது. கடந்த 2 வருஷமா நீ இல்லாம நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன் தெரியுமா? நீ இல்லங்கிறதால நான் திரும்ப அந்த கசப்பான மூலிகைகளை தான் சாப்பிட வேண்டி இருந்துச்சு. இப்ப நீ வந்துட்ட, அதனால எனக்கு நீ சீக்கிரமா மருந்து தயார் செஞ்சு தரணும், சரியா என்றாள். கரிஷ்மாவின் வார்த்தைகளை கேட்ட சமரனின் சிரிப்பு பெரியதாகியது. அதன் பிறகு கருப்பு மூளைக்கு செல்ல தயாராக இருந்தவர்களை பார்த்த சமரன், பாருங்க, எனக்கு அதிகம் பேசுறது பிடிக்காது. ஆனா நான் ஒண்ணு கண்டிப்பா சொல்றேன், நம்ம சீரும் சிங்கங்கள் குழு மக்களோட மோதுறது மரணத்தை அழைக்கிறதுக்கு சமம்னு கருப்பு மூளையில இருக்கிற மக்களுக்கு காட்டுனா நாம திரும்பி வந்ததும் ஒரு பெரிய கொண்டாட்டத்துக்கே ஏற்பாடு பண்ணிடலாம் என்றான். சமரன் சொல்வதை கேட்ட அனைவரும் மகிழ்ச்சியுடன் கூக்குரலிட்டனர். பிறகு சமரன் மண்டபத்தின் வாசலை பார்த்து எல்லோரிடமும் சைகை செய்தான். அப்ப சரி, ஏன் இன்னும் நாம காத்துக்கிட்டு இருக்கணும்? வாங்க, கருப்பு மூளைக்கு போகலாம் என்ற சமரன் உடனடியாக கதவை தாண்டி நடக்க, அதைத் தொடர்ந்து சமரனின் நண்பர்களும் பல வலிமையான மற்றும் ஆர்வமுள்ள குழு உறுப்பினர்களும் சண்டை உணர்வுடன் அவனை பின்தொடர்ந்தனர். அத்தியாயம் 608. சீரும் சிங்கங்கள் குழுவைச் சேர்ந்த சமரனும் அவனது தோழர்களும் உள்பகுதியில் ஒன்றாக நடப்பதை கண்டவுடன் பெரும் கூட்டம் அங்கு கூடியது. இந்த நேரத்தில் பலர் மிகவும் ஆச்சரியப்பட்டனர். சமரன் அவர்களை எங்கு அழைத்துச் செல்கிறான் என்று அவர்கள் யாருக்கும் புரியவில்லை. ஆனால் சமரன் சுற்றியிருந்த கண்களை முற்றிலுமாக புறக்கணித்துவிட்டு தன் தோழர்களுடன் உள்பகுதியிலிருந்து வெளியேறத் தொடங்கினான். சமரனும் அவனது கூட்டாளிகளும் அடர்ந்த காடு வழியாக உள்பகுதியை மறைத்த அந்த விசேஷ கதவை நோக்கி சென்றனர். கதவருகே அவன் சென்றவுடன் கதவு திறக்கப்பட வெளியே மந்திர பறவைகள் தெரிந்தன. சமரன் வியப்புடன் அங்கிருக்கும் பெரியவரை தேடினான்.
அவனது முகத்தை பார்த்த புனிதன், நீ வர்றதுக்கு முன்னமே 10 மந்திர பறவைகளை இங்க வர வச்சாச்சு. அவையெல்லாம் நம்மள நாம போற இடத்துக்கு அழைச்சிட்டு போகும். இதுல ஆச்சரியப்பட ஒண்ணு இல்ல. பெரியவர் பரமார்த்தா உனக்காக ஏற்பாடு செஞ்சிருக்காரு என்றான். புனிதனின் வார்த்தைகளை கேட்ட சமரன் மேலும் ஆச்சரியமடைந்தான். சமரன் தன் உதவிக்காக மாணவர்களை கூட்டிச் செல்கிறான் என்பதை பெரியவர் பரமார்த்தா கூட அறிந்திருப்பதை அவன் புரிந்து கொண்டான். உள்பகுதி மாணவர்களை பரஸ்பர பகைக்கு யாரும் பயன்படுத்தக்கூடாதுன்னு உள்பகுதி விதிகள் கூறுது. ஆனா பெரியவர் பரமார்த்தாவோட இந்த அணுகுமுறையை பார்த்தா நான் இதை செய்யறதுல அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தோணுது. அது மட்டும் இல்லாம நான் இதை செய்ய அவரே எனக்கு உதவுறாரு என்று அவர் நோக்கத்தை சமரன் புரிந்து கொண்டான். இதனால் சிரித்த சமரன், நான் திரும்பி வரும்போது தனிப்பட்ட முறையில பெரியவர் பரமார்த்தா கிட்ட போய் இந்த உதவிக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஆனா இப்போதைக்கு நாம கருப்பு மூளைக்கு போகலாம் என்றான். பின் அவர்கள் அனைவரும் மின்னல் வேகத்தில் அந்த வெள்ளி கதவை விட்டு வெளியே வந்து பள்ளத்துக்குள் சென்று மறைந்தனர். சமரனும் மற்றவர்களும் சென்ற பின் பெரிய வெள்ளி கதவு மெல்ல மூடி மறைந்தது. மறுபுறம் உள்ளே ஒரு பெரிய அறையிலிருந்து பெரியவர் பரமார்த்தா வெள்ளி கதவை நேராக பார்த்து கொண்டிருந்தார். கதவு மூடப்படுவதை கண்டவுடன் தாழ்ந்த குரலில், அவங்க கருப்பு மூளைக்கு கிளம்பிட்டாங்க என்றார். உடனே அருகில் இருந்த ஒரு பெரியவர் சற்று கவலையுடன், ஆனா பெரியவர் பரமார்த்தா, உள்பகுதியோட மாணவர்களை கருப்பு மூளை மாதிரி ஆபத்தான இடத்துக்கு சமரன் அழைச்சிட்டு போக அனுமதி தந்திருக்கீங்க இல்லையா? அப்படி செய்யறது அவங்களுக்கு கொஞ்சம் ஆபத்தா இருக்குன்னு உங்களுக்கு தோணலையா என்று கேட்டார். பெரியவர் பரமார்த்தா கையை அசைத்து சிரித்துக் கொண்டே, கவலைப்படாதீங்க, சமரனோட பலத்துப்படி எந்த மாணவனுக்கும் படுகாயமும் உயிரிழப்பும் ஏற்பட போவதில்லை. அதோட உண்மையை சொல்லணும்னா கருப்பு மூளை மாதிரி வேற உலகத்துக்கு போய் பார்க்கிறது நம்ம மாணவர்களுக்கும் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். எல்லாத்துக்கும் மேல அவங்களும் வாழ்வா சாவா சூழ்நிலைகளை பார்க்கணும்ல. கூட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்க நாம பள்ளி நடத்தலையே என்றார். பரமார்த்தாவின் பேச்சை கேட்ட அந்த பெரியவரால் மௌனமாக தலையசைப்பதை தவிர வேறு எதுவும் செய்ய முடியவில்லை. மாணவர்களின் மீது மிகுந்த அக்கறை கொண்டிருந்தாலும் மூத்த பெரியவரிடம் அவரால் வேறு என்ன சொல்ல முடியும்? உண்மையில் கருப்பு மூளையில் இரக்கமற்ற கொலையாளிகள் நிறைந்திருப்பதை அவர் நன்கு அறிந்திருந்தார். அவர்கள் ஒருவரின் வாழ்க்கையை கண்ணிமைக்கும் நேரத்தில் முடிக்க முடியும். இதனாலேயே உள்பகுதி மாணவர்களை அங்கு அனுப்ப அந்த பெரியவர் விரும்பவில்லை. அதே நேரம் அந்த பெரியவரின் முகத்தில் இருந்த கவலையை அலட்சியப்படுத்திய மூத்த பெரியவர் பரமார்த்தா கனத்த குரலில், சரி, அது இருக்கட்டும், நான் சொல்றத செய்யுங்க. உள்பகுதியில உள்ள பெரியவர்கள் கிட்ட போய் 3 நாட்களுக்கு அப்புறம் நாம கருப்பு மூளைய தாக்க போறோம்னு சொல்லுங்க. இந்த முறை அந்த கருப்பு மூளை அணிய நாம முழுசா அழிச்சாகணும் என்றார். பெரியவர் பரமார்த்தாவின் குரலில் வெளிப்பட்ட கொடூரத்தை கண்டு அந்த பெரியவர் கூட சற்று வியப்படைந்தார். ஆனாலும் அவர் உடனடியாக அந்த அறையை விட்டு வெளியேறி மற்ற பெரியவர்களுக்கு செய்தி கொடுக்க ஆரம்பித்தார். இந்த நேரத்தில் அந்த அறையில் ஒரு விசித்திரமான அமைதி பரவியது. அதில் பெரியவர் பரமார்த்தா தனது முஷ்டியை இறுக்கிக் கொண்டு மேலும் பயங்கரமான குரலில், உள்பகுதி மேல நடத்தப்பட்ட ஒவ்வொரு தாக்குதலுக்கும் கருப்பு மூளையில உள்ளவங்க பதில் சொல்லி ஆகணும் என்றார். அதே நேரம் வானத்தில் 10 கரும்புள்ளிகள் தெரிந்தன. அவை பெரிதாக வளர்ந்த மந்திர பறவைகளாக மாறின. அந்த மாய பறவைகள் மிக வேகமாக பறந்து கொண்டிருந்தன. சமரனும் அவற்றில் ஒன்றில் அமர்ந்திருந்தான். வானத்தின் விளிம்பை பார்த்த சமரன் தன் அருகில் அமர்ந்திருந்த ருத்ரனிடம், ருத்ரா, நம்ம கருப்பு மூளை அடைஞ்சிட்டோம் இல்லையா என்றான். ருத்ரனும் இதை பார்த்து தலையசைத்து விட்டு தன் சேமிப்பு வளையத்திலிருந்து ஒரு வரைபடத்தை எடுத்து மெதுவாக திறந்தான். பின் அதில் ஒரு இடத்தை காட்டி, நமக்கு கிடைச்ச தகவல் படி கருப்பு மூளை குழுவோட பல சக்தி வாய்ந்த அணிகள் இந்த இடத்துக்கு போறதா நமக்கு தெரிய வந்திருக்கு. உங்களோட அண்ணனும் அங்கதான் இருக்கணும்னு நினைக்கிறேன். நம்மளோட வேகத்தை பார்த்தா நாளை காலை அந்த இடத்தை அடைஞ்சிடுவோம் என்றான். ருத்ரன் சொல்வதை கேட்டதும் சமரன் புரிந்ததாக தலையை ஆட்டினான். பின் அவன் தனது இதய துடிப்பை கட்டுப்படுத்தி அந்த மந்திர பறவையின் மீது அமர்ந்தான். இதற்கு பிறகு சமரன் கண்களை மூடிக்கொண்டு அவனது பயிற்சியை தொடங்கினான். சமரனும் அவனது கூட்டாளிகளும் தரையில் செல்லாமல் பறவையில் சென்றது மிகவும் புத்திசாலித்தனமான காரியம். ஏனெனில் பறப்பதன் மூலம் தங்கள் சக்திகளை நிறைய சேமித்தது மட்டுமல்லாமல் அவர்கள் கருப்பு மூளையின் பல ஆபத்துகளையும் தவிர்த்தனர். ஒரு இரவு பயணத்திற்கு பிறகு அவர்கள் அனைவரும் தங்கள் இலக்கை அடைந்தனர். ஒருவேளை அவர்கள் பறப்பதற்கு பதிலாக நடந்திருந்தால் அவர்கள் இங்கு வருவதற்கு 4 இல்லை 5 நாட்கள் கூட ஆகும். அப்போது சமரன் சுற்றியிருந்த மலைகளை சுற்றி பார்த்து கொண்டிருந்தான். மலையை நெருங்க நெருங்க சமரனின் இதய துடிப்பு அதிகரித்தது. இதனுடன் சமரன் சிறிது மனச்சோர்வடைய தொடங்கினான். அதனால் அவன் தன் தோழர்களிடம் திரும்பி, நான் முதல்ல போறேன், நீங்க எல்லாரும் ஒவ்வொருவரா என்னை பின்தொடருங்க என்றான்.
சமரனிடம் இதை கேட்ட ருத்ரனும் மற்றவர்களும் சற்று வியந்தனர். ஆனால் யாரும் அவனை தடுக்க முயலவில்லை. கருப்பு மூளை போன்ற ஆபத்தான பகுதியில் கூட சமரனின் பலத்தால் அவனுக்கு யாராலும் தீங்கு செய்ய முடியாது என்பது அனைவரும் அறிந்ததே. மேலும் சமரன் முதல் முறையாக வீட்டை விட்டு வெளியே செல்லும் புதியவன் அல்ல. சண்டையின் அனுபவமும் அவனுக்கு அதிகம். மேலும் கருப்பு மூளை போன்ற இடத்திலும் அதிக நேரம் செலவழித்திருந்தான். அதனாலேயே ருத்ரனும் மற்றவர்களும் அவனை பற்றி அதிகம் கவலைப்படவில்லை. எல்லோரும் தன் கருத்தை ஒப்புக்கொண்டதை கண்ட சமரன் சிரித்துக் கொண்டே தன் முதுகில் இருந்து ரெக்கைகளை இழுத்தான். அவனது ரெக்கைகள் மிகவும் அழகாகவும் பளபளக்கும் பச்சை நிறமாகவும் காணப்பட்டன. கிட்டத்தட்ட அந்த ரெக்கைகள் நிறைய மரகத கற்களால் ஆனது போல தெரிந்தது. பின் தனது சக்தியால் செய்யப்பட்ட ரெக்கைகளை வேகமாக அசைக்க ஆரம்பித்த சமரன் அடுத்த கணமே மந்திர பறவையில் இருந்து கீழே குதித்தான். ஆனால் மாய பறவையில் இருந்து குதித்தவுடன் சமரனின் உடல் கரு நிழலாக மாறி எல்லோர் கண்முன்னே காற்றில் எங்கோ மறைந்தது. சமரன் அவ்வளவு வேகமாக அங்கிருந்து மறைவதைக் கண்ட ருத்ரன் சிரித்துக் கொண்டே, நாம நம்ம வேகத்தை அதிகப்படுத்தணும் போல இருக்கு. இல்லைன்னா இந்த கிறுக்கனே அங்க போய் தனியா எல்லாத்தையும் தீத்து கட்டிடுவான். அப்புறம் நமக்கு சண்டை போட வாய்ப்பே கிடைக்காது என்றான். பின் மற்றவர்களை ஒரு பார்வை பார்த்துவிட்டு சைகை செய்ய உடனே மாயப் பறவைகள் அனைத்தும் உரத்த அலறல் சத்தம் எழுப்பி வேகத்தை வெகுவாக அதிகரித்தன. இந்த நேரத்தில் அவற்றின் பெரிய இறக்கைகள் மிக வேகமாக படபடக்க ஆரம்பித்து அவை வேகமாக முன்னேற ஆரம்பித்தன. இவர்களிடமிருந்து வெகு தொலைவில் மலையில் ஒரு விசித்திரமான பகுதி இருந்தது. அங்கு நிறைய அடர்ந்த மரங்கள் இருந்தன. அந்த மரங்களால் சூரிய வெளிச்சம் கூட உள்ளே வராததால் பகலில் கூட அந்த பகுதி இருளில் மூழ்கி இருந்தது. அந்த இருட்டு பகுதியில் ஒரு பெரிய கதவு தெரிந்தது. கவனமாக பார்த்தால் மட்டுமே அது தெரியும். அந்த இடத்தில் ஒரு பயங்கரமான அமைதி நிலவியது. அதில் சிலர் வருவதும் போவதுமாக இருந்தனர். நடந்து செல்லும் போது கூட இவர்கள் சற்றும் சத்தம் எழுப்பாமல் இருந்ததால் இந்த நேரத்தில் அந்த பகுதியில் ஆச்சரியப்படும் விதத்தில் ஒரு விசித்திரமான அமைதியின்மை நிலவியது. இதற்கிடையில் அந்த கதவின் நடுவில் கருப்பு ஆடை அணிந்த ஒருவன் நின்று கொண்டிருந்தான். அவனது உடலின் கொடிய பளபளப்பை மிக எளிதாக உணர முடிந்தது. திடீரென வேக வேகமாக ஒருவன் அவனை நோக்கி வந்து கவலை தோய்ந்த குரலில், தலைவரே, நம்ம மறைவிடங்கள் 7-8 அழிஞ்சிருச்சுன்னு நம்ம உளவாளிகள் கிட்ட இருந்து தகவல் வந்திருக்கு. இந்த முறை நிலைமையை பார்க்கும்போது ஏதோ பெரிய பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. அதோட காட்டுல சில தடயங்கள் காணப்படுது. அது நேரா நம்ம நோக்கி தான் வருது. இதுல இருந்தே அவங்க நம்ம இடத்தை பத்தி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு தோணுது. இன்னும் இங்க கொஞ்ச நேரம் தங்குறது கூட ரொம்பவே ஆபத்தானது தலைவரே என்றான். அந்த மனிதனின் குரலில் இருந்த கவலையை உணர்ந்த கருப்பு ஆடை அணிந்தவன் சாதாரண குரலில், கருப்பு மூளை அணி இறுதியா நம்மளை கண்டுபிடிச்சிருச்சு போல என்றான். கருப்பு உடையில் இருந்த இந்த வீரன் சமரனின் மூத்த சகோதரன் ரவீந்திரன் தான். அவன் சிறிதும் கவலைப்படாமல், சரி, இந்த முறை நம்மளை கொல்ல எத்தனை பேர் அனுப்பப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க என்று கேட்டான். அதற்கு அந்த நபர் சற்றும் பயமின்றி, தலைவரே, இந்த முறை அவங்களோட தாக்குதல் ரொம்ப பெருசா இருக்கும். குறைஞ்சது 200 பேர் நம்மளை நோக்கி வராங்க. அவங்க எல்லாரும் ரொம்பவே வலிமையானவங்க. அதே நேரத்துல அவங்களுக்கு ஒன்னா போரிட்ட அனுபவமும் நிறைய இருக்கு. சில மறைவிடங்கள்ல இருந்து இந்த செய்தியை பெற்றோம். அங்க சில வீரர்கள் மட்டும்தான் உயிர் பிழைச்சிருக்காங்க என்றான். சரி, இந்த முறை அந்த கூட்டத்துக்கு யார் தலைவன் என்ற ரவீந்திரனின் கேள்விக்கு அந்த நபர் சிறிது நேரம் யோசித்து விட்டு, இந்த முறை நானும் அவரை பார்க்கல. ஆனா செய்திப்படி இரத்தவெறி கும்பல் தான் நம்மளை சூழ்ந்திருக்கு. இதுல இருந்தே இந்த முறை இரத்தவெறி கும்பல் தலைவர் தர்சிம் தான் நம்மளை நோக்கி வருவார்னு சொல்லலாம் என்றான். தர்சிமின் பெயரை கேட்டதும் ரவீந்திரனின் கண்களில் ஒரு விசித்திரமான கோபம் தெரிந்தது. ஆனால் அடுத்த நொடியே இந்த கோபம் ஒரு மூர்க்கமான புன்னகையாக மாறியது. தன் தம்பி சமரனுக்கு தர்சிமுடன் பகை இருந்தது அவனுக்கு நினைவுக்கு வந்தது. மேலும் 2 ஆண்டுகளுக்கு முன்பு உள்பகுதிக்குள் சென்று அங்குள்ள மக்களை தாக்கியவர்களில் தர்சிமும் ஒருவர். ரவீந்திரனின் மனதில் தர்சிம் தனது சகோதரனின் மரணத்தில் குற்றவாளி என்பது தெளிவாக பொறிக்கப்பட்டிருந்தது. இதை நினைத்த ரவீந்திரன் பெருமிதத்துடன் சிரித்துக் கொண்டே, இன்னும் எவ்வளவு நாள் தான் ஓடிக்கிட்டே இருக்கிறது? இனிமே ஓட வேண்டாம். இன்னைக்கு என் உயிரை பணயம் வச்சாவது இந்த சண்டையை போடணும். இன்னைக்கு அந்த தர்சிம கொன்னு என் சகோதரனோட மரணத்துக்கு நான் பழி வாங்கணும் என்றான். பின் கைகளை அசைத்து அனைவரையும் மிரட்டும் தொனியில், மயான கும்பல் தோழர்களே, உங்களை காட்டுக்குள்ள மறைச்சுக்கோங்க. அவங்க பலவீனம் அடைகிற மாதிரி அவங்கள தாக்குங்க. இன்னைக்கு நம்ம தலைவிதை இறப்பதுன்னா அதை நாம சந்தோஷமா ஏத்துக்கலாம். ஆனா ஒன்ன மட்டும் நினைவுல வச்சுக்கோங்க, இறக்குறதுக்கு முன்ன எதிரியோட பிணத்தை விழவைங்க. இல்லனா நம்ம மரணம் அர்த்தமற்றதாகிடும் என்று கத்தினான். உடனே அங்கிருந்த கூட்டத்தினர் அனைவரும் சேர்ந்து, என்று கூச்சலிட்டனர். இதைத் தொடர்ந்து அவர்கள் உடல்கள் அனைத்தும் திடீரென கருப்பு நிழல்களாக மாறி ஒன்றன் பின் ஒன்றாக அடர்ந்த காட்டை நோக்கி நகர ஆரம்பித்தன. அந்த மக்கள் இந்த நேரத்தில் மரணத்திற்கு பயப்படவில்லை.
ஏனென்றால் கருப்பு மூளை போன்ற இடத்தில் இன்றோ இல்லை நாளையோ அனைவரும் இறந்து போவது உறுதி. ஆனால் யார் என்ன செய்து இறந்தார்கள் என்பதுதானே முக்கியம். அவர்கள் தனது உயிரை காப்பாற்றிக் கொள்ள பயந்து ஓடும்போது கொல்லப்பட்டாரா, அல்லது வேறு யாரையாவது கொன்று தன் உயிரை காப்பாற்றிக் கொண்டாரா என்பதுதான் விஷயம். மறுபுறம் மயான கும்பலில் ரவீந்திரன் மீது முழு நம்பிக்கை கொண்டவர்கள் மட்டுமே அங்கு இருந்தனர். இவர்கள் அனைவரும் தங்கள் தலைவருக்காக சாகவும் தயாராக இருந்தனர், பிறரை சாகடிக்கவும் தயாராக இருந்தனர். அப்போது மயான கும்பல் காட்டிற்கு புறப்படுவதை பார்த்த ரவீந்திரன் அங்கிருந்த மற்றவர்களிடம், மற்றவங்க எல்லாரும் இந்த பகுதியை பாதுகாக்கணும், உங்களோட முழு பலத்தையும் பயன்படுத்துங்க. இன்னைக்கு கருப்பு மூளையில இருக்கிறவங்களுக்கு இந்த மயான கும்பலோட போர் வீரனோட உற்சாகமும் பலமும் என்னன்னு காட்டுவோம் என்றார். ரவீந்திரன் இதை சொன்னவுடன் அங்கிருந்த அனைவரும் ஒருமித்த குரலில் ஒப்புக்கொண்டனர். அவர்கள் அனைவரும் கதவை சுற்றி முற்றிலும் ஒளிந்து கொண்டிருந்தனர். அந்த பகுதியின் இருளில் மறைந்திருந்த அவர்களுக்கு அவர்களின் கருப்பு உடைகள் பெரிதும் உதவின. இதற்கிடையில் எல்லோரும் தங்கள் ஆபத்தான ஆயுதங்களை தங்கள் கைகளில் வைத்திருந்தனர். மேலும் அனைவருமே இறக்கவும் எதிரிகளை கொல்லவும் தயாராக இருந்தனர். எப்போதும் ரவீந்திரனின் ஆட்கள் நிரம்பியிருக்கும் பகுதியில் இப்போது பெரும் பகுதி காலியாக இருந்தது. இதை பார்த்தவன் மெதுவாக கண்களை மூடிக்கொண்டான். பின் மரணத்தின் ராஜாவான யமதர்மனைப் போல கொடிய பிரகாசத்தை தனக்குள்ளே நிரப்பிக் கொண்டவன், சின்னு, இன்னைக்கு உன்னோட இந்த சகோதரன் உன் எதிரிய கொல்லுவான், இல்ல அவன் கூட சேர்ந்து சாவான். ஆனா என்ன நடந்தாலும் அவனை கொல்லாம விடமாட்டேன் என்றான். சூரியன் வானில் உதயமாக காலை மெல்ல விடிந்தது. அதே நேரம் பசுமையான அந்த காட்டில் இருந்து பலரது அலறல் சத்தம் வர ஆரம்பித்தது. இந்த வலிமிகுந்த அலறல் முழு மலைப்பகுதியிலும் எதிரொலித்தது. அதை கேட்ட எவருக்கும் உடல் நடுங்கும். இந்த நேரத்தில் பலர் தொடர்ந்து கொலை நோக்கத்துடன் காட்டில் முன்னேறி கொண்டிருந்தனர். அந்த மக்கள் தங்கள் இலக்கை அடைய தயாராக இருந்தனர். ஆனால் திடீரென கருப்பு உடையணிந்த பலர் மரங்களின் நிழலில் இருந்து வெளியே வந்தனர். அந்த மக்கள் எதிரில் பார்த்தவர்களை எல்லாம் வேகமாக தாக்கினர். அந்த பகுதியே இரத்த களரியாக மாறியது. ஆனால் இப்படி மக்களை கொன்ற மயான கும்பலை தாக்க தொடர்ந்தவர்கள் மிகவும் அனுபவம் வாய்ந்தவர்கள் மற்றும் தந்திரமானவர்கள். அவர்களது எண்ணிக்கையும் அதிகமாக இருந்தது. இதனால் அவர்கள் அனைவரும் சில நிமிடங்களில் மயான கும்பலை எதிர்த்து சண்டையிட ஆரம்பித்தனர். மறுபுறம் தற்சமயம் கண்களை மூடியிருந்த ரவீந்திரன் சட்டென்று எழுந்தான். அவன் கதவு அருகே வந்து பார்த்தபோது காட்டில் இருந்து கருப்பு உடையணிந்த பலர் திரும்பி வந்ததை கண்டான். அவர்கள் அவசர அவசரமாக ரவீந்திரனிடம் வந்தனர். அவர்கள் அனைவரது உடலிலும் அதிகமான காயங்கள் இருந்தன. ரவீந்திரனை நெருங்கியவர்களில் ஒருவன் அவன் முன் மண்டியிட்டு அவசர அவசரமாக ரவீந்திரனிடம், தலைவரே, மயான கும்பலோட போராளிகள பாதிக்கும் மேற்பட்டவர் பலியாயிட்டாங்க. ஆனா அதே நேரம் நம்ம எதிரணியில இறந்தவங்களோட எண்ணிக்கை நம்மளை விட 2 மடங்கு. ஆனாலும் தலைவரே, இந்த முறை நாம ரொம்பவே ஆபத்தான முறையில தாக்கப்பட்டிருக்கோம். ஏன்னா இந்த முறை நம்ம கொல்ல ரொம்பவே சக்தி வாய்ந்தவங்க வந்திருக்காங்க. இது மட்டும் இல்ல, அவங்கள 3 சக்திமான்களும் 1 சக்தி சக்கரவர்த்தியும் இருக்காங்க. நம்ம மயான படை எவ்வளவோ முயன்றோம் அவங்கள கொல்ல முடியல. அதோட அவங்க வேகத்தை பார்த்தா அடுத்த 10 நிமிஷத்துல அவங்க இங்க வந்துடுவாங்க போல இருக்கு என்றான். ரவீந்திரன் அந்த வீரன் சொல்வதை கவனமாக கேட்டுக்கொண்டே இருந்தான். ஆனால் அவன் முகத்தில் இன்னும் எந்த கவலையும் வெளிப்படவில்லை. பிறகு எல்லோரிடமும் தன் கனத்த குரலில், கதவை சுற்றி பரவுங்க, செத்தா எல்லாரும் ஒன்னா சாவோம், கொன்னா ஒவ்வொருத்தரா கொள்ளுவோம் என்றான். ரவீந்திரனின் வார்த்தைகளை கேட்ட அனைவரும் சற்றும் தயங்காமல் உடனே கதவை சுற்றி பரவினர். இதற்கிடையில் ரவீந்திரனும் வெளியே வந்து ஒரு விசித்திரமான கொடூரத்துடன் காற்றை உற்று பார்த்தவன் இரத்தக்களரி போருக்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டான். அத்தியாயம் 609. உண்மை என்னவென்றால் தனக்கு வந்த செய்தியை விட நிலைமை மிகவும் மோசமாக இருந்ததை ரவீந்திரன் அறிந்திருக்கவில்லை. 5 நிமிடங்களுக்கு பிறகு சிலர் அந்த காட்டிற்குள் வேகமாக முன்னோக்கி வரத் தொடங்கினர். சிறிது நேரத்திலேயே ரவீந்திரன் மற்றும் அவனது மயான குழுவின் மறைவிடத்தை எதிரிகள் முற்றிலுமாக சுற்றி வளைத்தனர். இதற்கிடையில் யாரோ ஒருவரின் சிரிப்பு குரல் கேட்டது. யாருக்கும் கூட தெரியாத அந்த உள்கூட்டத்தோட தலைவன் நீதான்னு நினைக்கிறேன். என்ன, நான் சொன்னது சரியா என்றது அந்த குரல். உடனே ரவீந்திரன் தலையை உயர்த்தி பார்க்க அங்கே 4 பேர் காற்றில் பறந்து கொண்டிருந்தனர். அனைவரின் உடல்களிலிருந்தும் நிறைய ஆற்றல் வெளிப்பட்டுக் கொண்டிருந்தது. அந்த 4 முன்னால் இருந்தவன் இரத்தவெறி குழுவின் தலைவன் தர்சிம். ரவீந்திரன் தர்சிமை கவனமாக பார்த்தான். ஆனால் பதில் சொல்லவில்லை. அவன் உடனடியாக தனது கைகளில் இருந்து ஆற்றலை வெளியிட அது அடுத்த நொடியில் ஒரு கருப்பு ஈட்டியாக மாறியது. அந்த கருப்பு ஈட்டியில் வெள்ளி நிற சக்தி சேகரிக்கப்பட்டது.
அதைத் தொடர்ந்து இடியின் உரத்த சத்தம் கேட்டது. ரவீந்திரன் சண்டைக்கு தயாராக இருப்பதை கண்ட தர்சிம் கையை அசைத்து அனைவருக்கும் சைகை செய்தார். இந்த பையனை கொல்லுங்க என்று அவர் கட்டளையிட்டவுடன் அவருடன் வந்த 3 சக்திமான்களின் கண்களிலும் ஒரு கொடிய பிரகாசம் தோன்றியது. அவர்கள் கூச்சலிட்டு முன்னோக்கி விரைந்தனர். அதே நேரம் பலத்த சத்தத்துடன் அனைவரின் உடல்களிலிருந்தும் சக்திகள் வெளிவந்து விண்கல் போல தரையில் விழ ஆரம்பித்தன. 3 சக்திமான்களின் சக்திகளும் இணைந்ததும் சுற்றியுள்ள காற்று கூட மங்கலாக தோன்றியது. ரவீந்திரன் தன்னை தாக்க வரும் 3 சக்திகளையும் தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தான். அவர்களின் தாக்குதல் சக்தியை கண்டவன் தன் ஈட்டியில் இருந்த பிடியை மேலும் இறுக்கினான். எதிரில் ஒரே ஒரு சக்திமான் இருந்திருந்தால் அவன் உள்ளத்தில் சிறிதும் கவலை இருந்திருக்காது. ஒருவேளை எதிரில் 2 சக்திமான் இருந்திருந்தாலும் சண்டையில் இருவருக்குமே பல தொல்லைகள் கொடுத்திருப்பான். ஆனால் இப்போது ஒரே நேரத்தில் 3 சக்திமான்கள் அவனை நோக்கி வந்து கொண்டிருந்தனர். அதனால் இப்போது தான் பெரிய பிரச்சனையில் சிக்கிக் கொண்டது ரவீந்திரனுக்கு புரிந்தது. மேலும் இத்தனை பிரச்சனை இருந்தும் ரவீந்திரன் ஒரு அடி கூட பின்வாங்கவில்லை. எனக்கு எப்படியும் இன்னும் அதிக நேரம் இல்லை, அதனால நான் மரணத்தை பார்த்து பயப்பட போறதும் இல்லை. ஒருவேளை இன்னைக்குதான் என் வாழ்க்கையோட கடைசி நாள்னா என் பேரு என்னைக்கும் அழியாத வகையில கருப்பு மூளையில ஒரு சலசலப்பை உருவாக்கிட்டு தான் நான் போவேன் என்று ரவீந்திரன் தனக்குள் உறுதி எடுத்துக் கொண்டான். இதற்கிடையில் 3 சக்திமான்களும் ஒரு பேய்த்தனமான புன்னகையுடன் அவனை பார்த்து கத்தினார்கள். நீ சாகர நேரம் வந்துருச்சு, இனி உன்னை இங்க கிட்ட இருந்து யாராலும் காப்பாற்ற முடியாது என்றனர். 3 சக்திமான்களும் மிகவும் இரக்கமற்றவர்களாக இருந்தனர். ஒன்றாக போரிடுவது எப்படி என்பதையும் அறிந்திருந்தனர். இதனாலேயே மூவரும் ஒன்றிணைந்து தங்கள் சக்திகளை இணைத்து மிகவும் சக்தி வாய்ந்த தாக்குதலை உருவாக்கினர். அந்த சக்திகள் அனைத்தும் ஒன்றிணைந்து ஒரு சக்தி வாய்ந்த திரிசூலமாக மாறியது. அது ரவீந்திரனை கொல்ல வேகமாக முன்னேறியது. அப்போது தர்சிம் பெருமிதத்துடன் ரவீந்திரனை அவமானப்படுத்துவது போல, அவனோட தைரியத்தை பாருங்களேன், வெறும் சக்திமான் வலிமையில இருந்துட்டு கருப்பு மூளை அணியவே பகச்சுக்கிறான். உன் பலத்து மேல உனக்கு நம்பிக்கை அதிகம்தான் தம்பி, கொஞ்சம் காத்துரு. இன்னைக்கு நான் உனக்கு கொடுக்க போற சாவை பார்க்கிற யாரும் எங்களை எதிர்க்க பயப்படணும். உன் உடலை பார்க்கிற யாரோட ஆன்மாவும் நடுங்கணும் என்றார். அதே நேரம் தன்னை நோக்கி வரும் அபாயகரமான தாக்குதலை ரவீந்திரன் பார்த்து கொண்டிருந்தான். திடீரென அவனுடைய கருப்பு ஈட்டி அசையத் தொடங்கியது. அது அதிகபட்ச வெள்ளி ஒளியால் நிரம்பியது. அவனது ஈட்டியின் மேல் பகுதியில் இருந்து மின்னல் சத்தம் கேட்க ரவீந்திரனை நோக்கி வந்த தாக்குதலில் மின்னல் ஆற்றல் நேரடியாக மோதியது. 2 தாக்குதல்களின் மோதலும் ஒரு பெரிய வெடிப்பை ஏற்படுத்தியது. அதிலிருந்து சக்திகள் வெளியேறி அனைத்து இடங்களிலும் பரவத் தொடங்கின. சக்திகள் இப்படி பரவியதால் ரவீந்திரனும் மற்ற 3 சக்திமான்களும் சில அடிகள் பின்வாங்கினர். ஆனால் இந்த நேரத்தில் ரவீந்திரன் தான் அந்த தாக்குதலில் இருந்து மிகவும் வலுவான அதிர்ச்சியை பெற்றிருந்தான். மேலும் அவனை சக்திமான்களை விட மிகவும் பின்தங்கி இருந்தான். இது மட்டுமின்றி வெடிப்பின் போது அவனது வாயில் இருந்து வலிமிகுந்த ஒளியும் வந்தது. அதிலிருந்து அவனது காயத்தின் அளவை நாம் யூகித்துக் கொள்ளலாம். வானத்தில் பறந்த தர்சிம் இவ்வளவு சக்தி வாய்ந்த தாக்குதலுக்கு பிறகும் ரவீந்திரன் உயிர் பிழைத்திருப்பதை கண்டு பல்லை கடித்தார். இந்த நேரத்தில் அவருக்கும் லேசான காயம் ஏற்பட்டிருந்தாலும் ரவீந்திரன் இவ்வளவு சக்தி வாய்ந்தவனாக இருப்பான் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. இதனாலேயே அவரது கண்களில் ஒரு விசித்திரமான கொடூரம் தோன்றின. கண்ணிமைக்கும் நேரத்தில் அவர் அந்த இடத்திலிருந்து மறைந்தார். மறுபுறம் ரவீந்திரனும் எப்படியோ தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு பின்வாங்குவதை நிறுத்திவிட்டு மேலே பார்த்தான். அப்போது திடீரென்று ஏதோ விசித்திரமான சக்தியை உணர ஆரம்பித்தான். இதனால் ரவீந்திரன் கவலையுடன் முன்னோக்கி பார்க்க அங்கே ஒருவர் நின்று கொண்டிருந்தார். அந்த நபர் வேறு யாருமல்ல, தர்சிம் தான். ரவீந்திரன் அவரை பார்த்ததும் உடனே சக்தியை சேகரிக்க தொடங்கினார். ரவீந்திரன் தாக்க தயாராகி வருவதை பார்த்த தர்சிமின் பேய்ச்சிரிப்பு மேலும் அதிகரித்திட ரவீந்திரனை தன் சக்தியால் தாக்க ஆரம்பித்தார். இருவரின் சக்திகளும் மோதியவுடன் மீண்டும் ஒரு வெடிப்பு ஏற்பட்டது. ரவீந்திரன் மிகவும் சக்தி வாய்ந்தவனாக இருந்தான். ஆனால் அவனது சக்திக்கும் தர்சிமின் சக்திக்கும் இடையே ஒரு பெரிய இடைவெளி இருந்தது. வெளிப்படையாக தர்சிம் ஒரு சக்தி வாய்ந்த சக்தி சக்கரவர்த்தி. அதனால் அவர் தாக்கியவுடன் ரவீந்திரனின் வாயில் இருந்து நிறைய ரத்தம் கசிய ஆரம்பித்தது. இது தவிர அவனது உடல் அதிவேகத்தில் பின்னோக்கி தூக்கி வீசப்பட்டு பெரிய பாறையில் நேரடியாக மோதியது. ரவீந்திரன் மோதியவுடன் அந்த பாறையில் பல விரிசல்கள் தோன்றின. இன்னும் சில நொடிகளில் அந்த பாறை துண்டு துண்டாக உடைந்துவிடும். இதற்கிடையில் ரவீந்திரனின் நிலையை கண்டு தர்சிம் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். ஆனால் அவர் நேரத்தை வீணாக்கவில்லை. ரவீந்திரன் குணமடைவதை அவர் விரும்பவில்லை. எனவே அவர் உடனடியாக தனது முஷ்டியை இறுக்கி தனது கைகளில் இரத்தம் தோய்ந்த ஈட்டியை தயார் செய்தார். அடுத்த நொடியில் இரத்த சக்திகள் நிறைந்த அந்த சக்தி வாய்ந்த ஈட்டி ரவீந்திரனை தாக்க மின்னல் வேகத்தில் முன்னேறத் தொடங்கியது. ரவீந்திரனின் சக்திகள் மிகவும் பலவீனமாகிவிட்டன. அதனால் அவன் உதவியற்றவனாக அந்த கொடிய தாக்குதல் தன்னை நோக்கி வருவதை பார்த்து கொண்டிருந்தான். இதற்கிடையில்
தர்சிம் மீண்டும் ஆணவத்துடன் ரவீந்திரனை அவமானப்படுத்த ஆரம்பித்தார். ஹேய், என் ரத்தவரி கும்பலை கொல்ல உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? இன்னைக்கு நான் உன்னோட எலும்பையும் தோலையும் கிழிச்சு என் வீட்டுல அலங்கரிக்க போறேன். அதை பார்க்கிற ஒவ்வொரு தருணமும் உன்னோட கொடூர மரணம் எனக்கு நினைவுக்கு வந்து என்ன சந்தோஷப்படுத்தும் என்று காடு அதிரச் சிரித்தார். இந்த கொடிய தாக்குதலில் இருந்து தப்பிக்க முடியாது என்பதை அறிந்த ரவீந்திரன் தன்னை மரணத்திற்கு தயார்படுத்திக் கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. தன் மரணத்தை நினைத்த ரவீந்திரன் கண்ணீருடன், சின்னு, உன்னோட இந்த அண்ணனால ஒரு பயனுமே இல்ல. நான் சாகும் முன்ன எல்லாரையும் கொல்ல நினைச்சேன். ஆனா என்னால ஒருத்தரை கூட கொல்ல முடியல. நான் வரேன் சின்னு, உன்கிட்டயே வர. சின்ன வயசுல இருந்ததை போல நாம ஒன்னா நேரத்தை செலவிடுவோம். வீரண்ணா, நீங்களும் என்ன மன்னிச்சிடுங்க என்றவனின் மெல்லிய குரலில் வினோதமான கரகரப்பு இருந்தது. மேலும் தன்னை நோக்கி வரும் ஈட்டியை பார்த்த ரவீந்திரன், தாரகிய தளம் உயிரோட இருக்கிறத கடவுளை விரும்பல போல என்றவன் விரிந்த கண்களுடன் தன் மரணத்தை ஏற்க தயாரானான். ஆனால் அந்த இரத்த ஈட்டி ரவீந்திரனை தாக்கும் வேளையில் திடீரென வானில் மின்னல் சத்தம் கேட்டது. இதைத் தொடர்ந்து ரவீந்திரன் முன் அடர் பச்சை ஒளி சுவர் ஒன்று நின்றது. அந்த வித்தியாசமான சுவரை பார்த்ததும் தர்சிமின் முகத்தில் இருந்த புன்னகை முற்றிலும் மறைந்திட அந்த காட்சியை ஆச்சரியத்துடன் பார்க்க ஆரம்பித்தார். ஒரே கணத்தில் அந்த ஈட்டி அந்த சுவரில் மோதி பனிக்கட்டி போல உருகியது. இதை பார்த்த தர்சிம் மிகவும் கோபமடைந்தார். யாரது? இப்படி செய்ய யாருக்கு தைரியம் வந்துச்சு? இவனை கொல்ல கருப்பு மூளை அணி வந்திருக்கு. எங்க விஷயத்துல யாராவது தலையிட்டா உங்களோட காலை வெட்டி உங்ககிட்டயே ஒப்படைப்போன்னு தெரியாதா? இவனை காப்பாத்துனது யாரு என்று அலறினார். அப்போது திடீரென வானத்திலிருந்து யாரோ சிரிக்கும் சத்தம் கேட்டது. தர்சிம், தர்சிம், நான் உன்னை பார்க்காத இந்த 2 வருஷத்துல நீ ரொம்பவே சக்தி வாய்ந்தவன் ஆகிட்ட. அன்னைக்கு உனக்கு நாள் நல்லா இருந்திருக்கு, அதான் தப்பிச்சிட்ட. ஆனா அன்னைக்கு மாதிரியே உன் அதிர்ஷ்டம் இப்பவும் உன்னை காப்பாத்துமான்னு நான் பார்க்க ஆசைப்படுறேன். என்ன, உன் அதிர்ஷ்டம் வலுவா இருக்கா இல்ல என்ற சிரிப்பு கேட்க அனைவரின் முகங்களிலும் ஒரு விசித்திரமான ஆச்சரியம் தோன்றியது. தர்சிம் சற்று கவலையுடன் சுற்றி முற்றி பார்த்தார். இதற்கிடையில் பச்சை ஒளி பிரகாசத்தில் கண்களை மூடிய ரவீந்திரன் திடீரென கேட்ட குரலில் திகைத்து கண்களை திறந்து வானத்தை பார்த்தான். வானத்தில் கருப்பு உடையில் ஒரு உயரமான பையனை பார்த்ததும் அவனுடைய கண்களையே அவனால் நம்ப முடியவில்லை. சமரனை பார்த்த உடனேயே ரவீந்திரனின் உணர்ச்சிகள் பொங்கி வழிய நடுங்கும் குரலில் சின்னு என்றான். இந்த நேரத்தில் அவனது முகத்தில் ஒரு விசித்திரமான ஆச்சரியம் இருந்தது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு உள்பகுதியில் கொல்லப்பட்டதாக சொல்லப்பட்ட தனது சகோதரன் சமரன் இப்போது மீண்டும் வந்திருப்பதை நம்புவதற்கே அவனுக்கு மிகவும் கடினமாக இருந்தது. தர்சிம் சமரனை பார்த்து பயம் நிறைந்த நடுங்கும் குரலில், சமரனா? இல்ல, இது எப்படி சாத்தியம்? நீ அன்னைக்கே செத்துட்ட என்றார். உண்மையில் தர்சிமாலும் தன் கண்களை நம்ப முடியவில்லை. இந்த நேரத்தில் ஆச்சரியத்துடன் நிறைய பயமும் அவர் முகத்தில் தெரிந்தது. இதற்கிடையில் தர்சிமுடன் வந்திருந்த 3 சக்திமான்களும் அவரது வார்த்தைகளை கேட்டு பயந்து நடுங்கினர். என்ன, சமரனா? இவனா? மருந்துகளோட மன்னன் சுக்ராந்த மரணத்தை தொட வச்ச அதே சமரனா என்று பயந்து சில அடிகள் பின்வாங்கினர். சமரனின் பெயர் அந்த பகுதியில் மின்னல் தாக்கியது போல ஒலித்தது. தர்சிம் பீதி அடைந்ததால் கருப்பு மூளை அணியின் அனைத்து உறுப்பினரின் மனமும் பயத்தால் நிறைந்தது. இதற்கிடையில் ரவீந்திரனின் நிலையை பார்த்து வானத்திலிருந்து இறங்கிய சமரன் தர்சிமின் ஆச்சரியத்தை பார்த்து, என்ன நடந்துச்சு தர்சிம்? நான் இன்னும் உயிரோட இருக்கேன்னு ரொம்ப வருத்தப்படுறியா? ஆமாமா, நீ நிச்சயம் மோசமாதான் உணரணும். ஏன்னா இனி நீ பிழைக்க போறதே இல்லல்ல என்றான். பின் சமரன் உயிருடன் இருப்பதை இன்னும் நம்ப முடியாமல் பார்த்து கொண்டிருந்த ரவீந்திரனை நோக்கி மெதுவாக திரும்பினான். அவன் முகத்தை பார்த்து சிரித்த சமரன், என்ன நடந்துச்சுன்னா, உங்களால என்ன அடையாளம் கண்டுபிடிக்க முடியலையா என்ன? அட, நான் உங்க தம்பி சமரன் தான் என்றான். ரவீந்திரன் கண்களில் வியப்புடன் சமரனை பார்த்தான். நீ உண்மையிலேயே சமரன் தானா என்று கேட்ட ரவீந்திரன் கையை நீட்டி சமரனை தொட நினைத்தான். ஆனால் பின் சமரனை தொடாமல் கையை இறுக்கிக் கொண்டான். இல்ல, இது சமரன் கிடையாது, இது என் கற்பனை. நான் சாகிறதுக்கு முன்ன சமரனை பார்க்க நினைச்சதுனால அவன் என் முன்னாடி இப்படி நிக்கிற மாதிரி எனக்கு தோணுது என்று தனக்குள் நினைத்துக் கொண்டான். ஆனால் அதற்குள் சமரன் கையை நீட்டி ரவீந்திரனை பிடித்தான். பிறகு சிரித்துக் கொண்டே, அட, ரொம்ப அதிகமா இருக்கு. ஐயோ அண்ணா, நான் தான் உன் சின்னு. தாரகிய தலத்தோட அவமானத்துக்கு இன்னும் நாம பழி வாங்க வேண்டி இருக்கு. அதுக்கு முன்ன கடவுளால கூட நம்மள அவர்கிட்ட அழைச்சிக்க முடியாது என்றான். சமரன் ரவீந்திரனின் கையை பிடித்தவுடன் ரவீந்திரனின் வெளிரிய முகம் சிவக்கத் தொடங்கியது. அவனது உடல் திடீரென நடுங்கத் தொடங்கியது. ரவீந்திரனின் கண்களும் சிவந்து இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது.
சமரன் ரவீந்திரனை பார்த்து சிரித்துக் கொண்டே, அண்ணா, முதல்ல இந்த இரத்த காட்டேரிய கொல்வோம், அப்புறம் நாம நிதானமா பேசுவோம் என்றான். உடனே ரவீந்திரன் கவலை தோய்ந்த குரலில், இல்ல சமரா, இந்த மனிதன் ஒரு சக்தி வாய்ந்த சக்தி சக்கரவர்த்தி. இவரை சமாளிக்கிறது அவ்வளவு சுலபமா இருக்காது. அதோட இவங்களோட எண்ணிக்கையும் ரொம்ப அதிகம். ஆனா நாம 2 பேர் மட்டும்தான். அதனால நாம இங்கிருந்து ஓடுறதுதான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நாம இன்னும் கொஞ்ச நாள் தயார் செஞ்சுட்டு வந்து அவங்கள பழி வாங்குவோம். எதிர்காலத்துல நாம பழி வாங்க நிறைய வாய்ப்புகள் இருக்கும். இப்போதைக்கு என்னால உன்னோட உயிர் ஆபத்துல ஆழ்த்த முடியாது சமரா என்றான். இந்த நேரத்தில் சமரனின் கையை ரவீந்திரன் மிகவும் இறுக்கமாக பிடித்திருந்தான். தன்னிடமிருந்து சமரன் எங்கும் பிரிந்து செல்ல கூடாது என்பது போல இருந்தது அவனது பிடி. உண்மையில் ரவீந்திரன் சிறிது நேரத்திற்கு முன்பு இறக்க தயாராக இருந்தான். ஆனால் அது அவன் தனியாக இருக்கும் போது மட்டுமே. தற்போது சூழ்நிலைகள் வெகுவாக மாறிவிட்டன. இப்போது சமரன் அவன் எதிரில் இருந்ததால் அவனுடன் துணை நிற்க உயிருடன் இருக்க வேண்டும் என்ற உறுதி எழுந்தது. அதே நேரம் ரவீந்திரனின் வார்த்தைகளை கேட்ட சமரன் புன்னகையுடன், கவலைப்படாதீங்க அண்ணா, 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த காட்டேரி என் கையில சாகாம தப்பிச்சிட்டான். அன்னைக்கு நான் முடிக்காம விட்ட வேலையை இன்னைக்கு முடிக்கிறேன் என்ற சமரன் அதீத வேகத்தில் ரவீந்திரனின் பிடியிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு, அருணேந்திரரோட மகன் இப்படிப்பட்ட ஆபத்துகளுக்கு அஞ்ச மாட்டான்னு நம்பிக்கை வைங்கண்ணா என்றபடி புன்னகைத்தான். சமரன் தன் பேச்சை கேட்கப் போவதில்லை என்பது ரவீந்திரனுக்கு புரிந்தது. அதனால் சற்றே கவலையுடன், அப்படின்னா சரி, கொஞ்சம் ஜாக்கிரதையாரு, இந்த 3 சக்திமான்களையும் நான் பாத்துக்கிறேன் என்று ரவீந்திரன் வலியை தாங்கிக் கொண்டு எழுந்து நின்று தனது சக்தியை வெளியில் எடுத்து மீண்டும் ஒரு கருப்பு நிற ஈட்டியை தயார் செய்தான். அந்த ஈட்டியில் இருந்து பல சக்திகள் வெளிவர ஆரம்பித்தன. ஆனால் ரவீந்திரனின் காயத்தை கண்ட சமரன், இல்லனா இப்போதைக்கு நீங்க ஓய்வெடுங்க, இதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப காயப்பட்டிருக்கு, இதுக்கு மேல நீங்க கஷ்டப்பட நான் விடமாட்டேன் என்றான். பின் ரவீந்திரனின் பதிலுக்கு காத்திருக்காமல் உடனே திரும்பி கருப்பு மூளை அணியை இரக்கமில்லாமல் பார்க்க ஆரம்பித்தான். கண்ணிமைக்கும் நேரத்தில் பெரியவர் பரமார்த்தா கொடுத்த சேமிப்பு வளையத்திலிருந்து தன் பெரிய வாளை வெளியே எடுத்து அதை அசைக்க ஆரம்பித்தான். அதில் நிறைய சக்தி சேகரிக்கப்பட்டது. சமரன் செய்வதை பீதியுடன் பார்த்த தர்சிமிடம் அதிர்ந்த குரலில், தர்சிம், நீ ரொம்ப நாள் வாழ்ந்துட்ட, அதனால இன்னைக்கே உன் வாழ்க்கையை முடிக்க போற. உன் மகனை பார்க்காம தவிச்சுதான் சொன்னல, வாழ்த்துக்கள், இன்னைக்கு நீ அவனை நரகத்துல சந்திக்க போற என்றான். சமரனின் குரலில் ஒரு கொடிய தீப்பொறி இருந்தது. அதனுடன் அவன் தர்சிமை முடிக்க தயாரானான். சமரன் வருவதற்கு சற்று தாமதித்திருந்தாலும் இன்று அவன் அண்ணன் பிணமாகி இருப்பான். இந்த தாக்குதலாலும் முன்விரோதம் காரணமாகவும் இன்று எந்த விலை கொடுத்தாலும் தான் நிறுத்தப் போவதில்லை என்று முடிவு செய்திருந்தான். மறுபுறம் சமரனின் கொடிய ஒளியை பார்த்து கொண்டிருந்த தர்சிமின் முகத்தில் ஒரு விசித்திரமான பயம் தெரிந்தது. ஆனால் பின்னர் அவர் தனது பயத்தை கட்டுப்படுத்தி தனது சக்திகளை வெளியே எடுத்து சமரனின் கதையை என்றென்றும் முடிக்க ஆயத்தமானார். கடைசியாக சமரனால் பலத்த காயமடைந்ததில் இருந்தே கருப்பு மூலையில் பலர் கேலி செய்து வந்தனர். மேலும் இந்த அவமானத்திற்கு காரணம் இப்போது எதிரே நிற்கும் சமரன் தான். இதை நினைத்த தர்சிம் தன்னுடன் வந்திருந்த 3 சக்திமான்களிடம், 2 பேர் போய் காயப்பட்ட அந்த பையனை பிடிச்சிட்டு போங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, அவன் சாக கூடாது. ஏன்னா அவன் உயிரோட இருந்தாதான் இந்த சமரன் நம்ம கைக்கு வருவான். மீதியை நான் பாத்துக்கிறேன். இந்த சமரனை கொன்னு வெற்றி பெற்றா உங்களோட தலைமுறையே எண்ணி சோர்ந்து போற அளவுக்கு செல்வத்தை கொடுப்பேன். அதுக்கு மேல உங்களுக்கு சக்தி வாய்ந்த மாத்திரையும் தரப்படும். சமரன் இன்னைக்கு உயிரோட இங்கிருந்து தப்பி போக கூடாதுங்கிறது மட்டும்தான் என்னோட நிபந்தனை என்றார். அத்தியாயம் 610. 2 வருடங்களுக்கு முன்பு நடந்த சம்பவத்திற்கு பிறகு சமரனை பார்த்து தர்சி மிகவும் பயப்படத் தொடங்கினார். மேலும் சமரனிடம் அவர் சந்திக்க நேர்ந்த தோல்வியே இந்த அச்சத்திற்கு காரணம். சக்தி சக்கரவர்த்தியாக இருந்தும் சமரனை தனித்து தோற்கடிக்க முடியுமா முடியாதா என்று உறுதியில்லாமல் இருந்ததற்கும் இதுவே காரணம். இந்த எண்ணத்திலேயேதான் தர்சிம் சமரனை கொல்ல 3 சக்திமான்களிடம் உதவி கேட்டார். தர்சிமின் அறிவிப்பை கேட்டவுடன் அந்த வெகுமதியை பெறுவதற்கான நெருப்பு 3 சக்திமான்களின் இதயங்களிலும் எரியத் தொடங்கியது. வெளிப்படையாக சக்திமான் மாத்திரை மிகவும் தனித்துவமான மாத்திரை. மூவருமே நீண்ட நாட்களாக இந்த மாத்திரை வாங்க ஆசைப்பட்டு கொண்டிருந்தனர். ஆனால் அதற்கு கருப்பு மூளையணிக்கு 3 பேருமே ஏதாவது பெரியதாக செய்ய வேண்டியிருந்தது. பிறகுதான் இந்த மாத்திரை அவர்களுக்கு கிடைக்கும். கடந்த சில ஆண்டுகளாக அவர்கள் தொடர்ந்து கருப்பு மூளை அணிக்காக சண்டையிட்டனர். ஆனால் இது போன்ற போட்டிகளில் அந்த மாத்திரையை வெல்வது சாத்தியம் இல்லை என்பதை அவர்கள் புரிந்து கொண்டிருந்தனர். ஆனால் அதே நேரம் தங்கள் மனதில் சமரன் மீதிருந்த பயத்தால் 3 சக்திமான்களும் ஒரு கணம் தயங்க ஆரம்பித்தனர். இறுதியில் சக்திமான் மாத்திரையை பெறுவதற்கான பேராசை அவர்களின் தயக்கத்தை போக்கியது. இதனால்
மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு தலையசைத்து இந்த வேலையை செய்ய ஒப்புக்கொண்டனர். சமரன் தன்னை தாக்க தயாராக இருந்த நால்வரையும் பார்த்து கொண்டே இருந்தான். இந்த உணர்வின் காரணமாக அவனது உடலில் இருந்து ஏராளமான பச்சை சக்திகள் வெளிவரத் தொடங்கின. அவை அவனது முழு உடலையும் சூழ்ந்தன. மறுபுறம் சமரன் தன்னை தாக்கப் போவதை கண்ட தர்சிமின் முகத்தின் நிறம் மாறத் தொடங்கியது. அப்போது திடீரென தர்சிம் பல சக்திகளை உணர்ந்தார். உடனே அவர் கண்களை திருப்பி வானத்தை பார்க்க, கண்ணிமைக்கும் நேரத்தில் ஒரு பெண் அங்கே வந்ததை தர்சிமால் தற்போது பார்க்க முடிந்தது. திடீரென்று வானத்தில் தோன்றிய பெண் வேறு யாரும் அல்ல, சமரனை நீண்ட நேரமாக துரத்தி கொண்டிருந்த நாகராணி வாசுகி. வெளிப்படையாக நாகராணியின் பெருமை காரணமாக சமரன் அவளை தனது செல்ல பிள்ளையாக வைத்திருந்ததை அவளால் மறக்கவே முடியவில்லை. இதில் சமரன் வாசுகிக்கு ஆன்மா உடல் மாத்திரையை கூட சரியான நேரத்தில் தயார் செய்யவில்லை. இது அனைத்தும் சேர்ந்து அவளுடைய கோபம் அதிகரித்திருந்தது. திடீரென தோன்றிய வாசுகியின் திகிலூட்டும் குரல் அந்த பகுதியில் எதிரொலிக்க தொடங்கியது. இப்போ உன் கூட யார் விளையாண்டுட்டு இருக்கா என்ற வாசுகியின் குரலில் கேலி இருந்தது. வாசுகியின் திடீர் வருகையால் தர்சிமும் அவனது கூட்டாளிகளும் மிகவும் ஆச்சரியப்பட்டனர். நாகராணியின் சக்தியை உணர்ந்து அவர்கள் அனைவரும் மிகவும் பயந்தனர். ஆனால் அந்த பெண் சமரனை தாக்கதான் இங்கு வந்திருக்கிறாள் என்று தெரிந்த உடனேயே பயந்திருந்த அனைவரின் முகங்களிலும் மகிழ்ச்சி பொங்க ஆரம்பித்தது. இந்த மர்மமான சக்தி வாய்ந்த பெண்ணும் சமரனும் சண்டையிட்டார். அந்த நேரத்தில் தர்சிமும் அவனது தோழர்களும் ரவீந்திரனை பிடிக்க முடியும் என்பது அனைவருக்கும் தெரியும். இதை பற்றி யோசித்த தர்சிம் வாசுகியை பார்த்து பேய்த்தனமாக புன்னகைத்தார். கேளுங்க, இந்த பையன் சமரன் தான் உங்க இலக்குன்னு நினைக்கிறேன். அப்படின்னா நாம ஒரு வேலை செய்யலாம். பாருங்க, இந்த பையன் ரொம்பவே தந்திரமானவன். அதனால உங்களால தனியா ஜெயிக்க முடியாது. அதனால நம்ம எல்லாம் சேர்ந்து ஏன் ஒரு அணியா மாறக்கூடாது? எதிரிக்கு எதிரி நண்பன் இல்லையா என்றார். ஆனால் தர்சிமின் வார்த்தைகளை கேட்ட உடனேயே வாசுகி அவரை ஒருமுறை பார்த்துவிட்டு எல்லோர் முன்னிலையிலும் அவரை திட்டத் தொடங்கினாள். நான் உன்னை ஆதரிக்கணுமா? உன் முகத்தை எப்போவாவது நீ பார்த்திருக்கியா என்றாள். இதை கேட்ட தர்சிமின் முகம் வெளிரி போனது. ஆனால் வாசுகியை தன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று அவருக்கு தெரிந்திருந்தது. வாசுகியும் தானும் சேர்ந்து சமரனையும் அவனது சகோதரனையும் கொன்று விடலாம் என்று அவர் நினைத்தார். ஆனால் இப்போது வாசுகி அவரை முழுவதுமாக மறுத்ததால் அவர் கையாலாகாத குரலில் வாசுகியிடம், பாருங்க, நீங்க எங்களோட வர விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல. அந்த பையனை உங்களுக்கு என்ன செய்ய தோணுதோ அதை செய்யுங்க. நாங்க எங்க வேலையை பார்க்கிறோம் என்றவர் அசட்டு சிரிப்பு சிரித்தபடி வாசுகியை பார்த்தார். ஆனால் திடீரென அவர் கண்களில் ஒரு குரூரம் தெரிந்தது. முட்டாள், இந்த சமரன் என் வழியில் இருந்து விலகின உடனே நான் உன்னை சிறப்பிடிச்சு உன்னை எப்படி துன்புறுத்துறேன்னு பாரு. தர்சிம் கிட்டையே இப்படி பேசுறியா? இதுக்கு உனக்கு சரியான பாடம் கற்பிக்கலன்னா நான் எப்படி தர்சிம் ஆவேன் என்று தனக்குள் நினைத்து கொண்டார். அதே நேரம் வாசுகியை பார்த்ததும் ரவீந்திரன் அதிக கவலை அடைந்தார். சின்னு, யார் இந்த பொண்ணு? அவளை பார்க்கும்போது அவ உன்னை கொல்ல வந்திருக்கான்னு தோணுது என்றான். ரவீந்திரன் ஏற்கனவே சமரனை பற்றி மிகவும் கவலைப்பட்டு கொண்டிருந்தான். அதற்கு மேல் இந்த மர்ம சக்தி வாய்ந்த பெண் அவனுடைய பிரச்சனைகளை இன்னும் அதிகரிக்க வந்திருந்தாள். இந்த நேரத்தில் சமரனின் முகத்தில் லேசான கோபம் தோன்ற அதனுடன் அவன் வாசுகியை தொடர்ந்து பார்க்க ஆரம்பித்தான். சமரனை தாக்க வாசுகி ஆசைப்பட்டாலும் சமரனின் தற்போதைய கோபத்தை கண்டு அவளும் ஒரு கணம் பயந்து போனாள். ஆனால் தன் பெருமையால் அதை வெளிக்காட்டாமல் சமரனை தொடர்ந்து பார்த்து கொண்டே இருந்தாள். அப்போது சமரன் வாசுகியை பார்த்து அவளை மிரட்டுவது போல, வாசுகி, நமக்குள்ள இருக்கிற பிரச்சனையை எதிர்காலத்துல எப்போவாவது நம்ம தீர்த்துக்கலாம். ஒருவேளை இன்னைக்கு இந்த விஷயத்துல நீ தலையிட்டா அதுக்காக என் உயிரை இழக்க நேரிட்டாலும் பரவாயில்லன்னு உன்னை கொன்னுடுவேன்னு சத்தியம் செய்யறேன். என்னால இதை செய்ய முடியுமா முடியாதான்னு உனக்கு சந்தேகம் இருந்தா என்னை சோதிக்க முயற்சி செய் என்றான். இதை சொல்லும் சமரனின் முகத்தில் யாரிடமும் கருணை காட்ட தயாராக இல்லாத ஒரு விசித்திரமான கொடூரம் தெரிந்தது. வாசுகி அவனை தடுத்தால் தர்சிமும் அவனது கூட்டாளிகளும் அவன் அண்ணன் ரவீந்திரனை கைது செய்வார்கள் என்பது அவனுக்கு நன்றாக தெரியும். அத்தகைய செயல் சமரனை முழுமையாக பைத்தியம் பிடிக்க வைக்கும். கோபம் கொண்ட பிறகு அவன் எதையும் செய்வான். மறுபுறம் சமரனின் வார்த்தைகளை கேட்ட வாசுகியின் முகத்தில் ஒரு விசித்திரமான ஆச்சரியம் தோன்றியது. இதுநாள் வரை அவளிடம் இப்படி பேச யாருக்கும் தைரியம் இல்லை. ஆனால் சமரன் எல்லோர் முன்னிலையிலும் அவளை மிரட்டிக் கொண்டிருந்தான். சமரனின் கண்களை பார்த்த வாசுகியின் கண்களில் ஒரு விசித்திரமான கொடிய பிரகாசம் தோன்றுவதற்கு இதுவே காரணம். ஆனால் இன்று சமரனின் கண்களிலும் ஒரு விசித்திரமான பைத்தியம் தெரிந்தது. அதைக் கண்டு வாசுகியும் கொஞ்சம் பயந்தாள். அப்போது எரிமலை குழம்பு உலகில் நடந்த நிகழ்வுகள் திடீரென வாசுகிக்கு நினைவுக்கு வர அவள் முகத்தில் இருந்த கொடிய பிரகாசம் குறைந்தது. இந்த நேரத்தில் சமரன் மிகவும் மூர்க்கமாக இருப்பதை அவள் புரிந்து கொண்டாள். இப்போது அவனை தாக்குவது தனக்கும் ஆபத்து என எண்ணினாள். அதன் காரணமாக எரிச்சல் அடைந்த வாசுகி, சமரா, உன் வாழ்க்கையே இப்போ என் கையில தான் இருக்குங்கிறத நினைவுல வச்சுக்க. இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு நான் அதை பறிப்பேன், நீ அதை பாப்ப என்ற வாசுகி
எரிச்சலை அடக்கிக் கொண்டு சிரித்துக் கொண்டே அங்கிருந்து மறைந்தாள். அவள் மறைவதைக் கண்டு தர்சிமும் மற்றவர்களும் திகைத்தனர். மறுபுறம் வாசுகி தனது வார்த்தைகளுக்கு சம்மதித்து தன்னை உயிருடன் விட்டுவிட்டதை அறிந்த சமரனே சற்று ஆச்சரியப்பட்டான். என்ன ஆச்சரியமா இருக்கு, இரக்கமற்ற கொடூரத்துக்கும் பெருமைக்கும் பெயர் பெற்ற இந்த பொண்ணு என்ன மாதிரி ஒரு வீரனோட அச்சுறுத்தலை ஏற்க எப்படி ஒத்துக்கிட்டா? இன்னைக்கு வாசுகி கூட தான் ஆபத்தான சண்டை போடணுமான்னு நினைச்சேன். நல்ல வேளை அவளே கிளம்பிட்டா. ஒருவேளை இது நடந்திருந்தா எனக்கு இன்னைக்கு சமாதி கட்டுறது நிச்சயம் என்று நினைத்து கொண்டான். முன்பு போல் என்றால் நாகராணி வாசுகி எதையும் யோசிக்காமல் சமரனை கொன்றிருப்பாள். ஆனால் இப்போது எரிமலை குழம்பு உலகில் ஒன்றாக வாழ்ந்த பிறகு வாசுகி தன்னில் கொஞ்சம் வித்தியாசத்தை கண்டுபிடித்தாள். ஒருவேளை இதற்கு பின்னால் உள்ள காரணம் தெய்வீக பாம்பின் ஆன்மாவுடன் இணைந்த பிறகு உருவான அவளுடைய உணர்ச்சிகளாக இருக்கலாம். மறுபுறம் இப்போது நாகராணி அங்கிருந்து வெளியேறிவிட்டதால் சமரன் தனது அனைத்து சக்திகளையும் பயன்படுத்தி தர்சிமையும் மற்றவர்களையும் அழிக்க முடியும். சில கணங்கள் சமரன் சற்று முன் வாசுகி நின்ற இடத்தையே பார்த்து கொண்டிருந்தான். அதன் பின் நிம்மதி பெருமூச்சு எடுத்து தர்சிமை பார்த்தான். இவ்வேளையில் சமரனின் கண்களில் இருக்கும் கொல்லும் ஆசையை அனைவராலும் தெளிவாக பார்க்க முடிந்தது. மறுபுறம் வாசுகி அங்கிருந்து வெளியேறியதும் தர்சிமும் மிகவும் ஏமாற்றமடைந்தார். ஆனால் பின் குரலில் கோபத்துடன் அடக்க மாட்டாமல் சமரனை பார்த்து, அந்த பொண்ணு போறதுனால உனக்கு எந்த பலனும் கிடைக்காது சமரா. நிஜமாவே நீ தனியா உன் பலத்தை மட்டும் வச்சு எங்க 4 பேரையும் தடுத்து நிறுத்தலான்னு நினைக்கிறியா? உன் பலத்து மேல உனக்கு இருக்கிற இந்த நம்பிக்கை ரொம்பவே ஆபத்தானது என்றார். ஆனால் தர்சிமின் வார்த்தைகளை கேட்ட பிறகும் சமரனுக்கு அதில் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. மாறாக அவன் உடனடியாக தனது வாளை சுழற்றி அதை நேராக தரையில் புதைத்து தனது கைகளில் தெய்வீக ஒளியை உருவாக்க தொடங்கினான். அடுத்த கணமே அவனது கைகள் மிகவும் ஆபத்தான அடர் பச்சை நிற ஒளியால் நிரப்பப்பட்டன. பின்னர் சமரன் மெதுவாக கண்களை மூடிக்கொண்டான். ஆனால் அவன் அப்படி செய்வதை பார்த்து தர்சிமும் அவனது கூட்டாளிகளும் கொஞ்சம் பயந்தனர். உண்மையில் சமரன் ஏன் இதை செய்கிறான் என்று அவர்களுக்கு தெரியாது. அதனாலேயே ஒரு கணம் அவனை தாக்க யாருக்கும் தைரியம் வரவில்லை. சமரன் மூடிய கண்களை திறந்தான். அவன் கைகளில் எரிந்து கொண்டிருந்த கரும் பச்சை ஒளி திடீரென நடுங்கத் தொடங்கியது. அப்போது சமரன் தன் மற்றொரு கையை தன் முன் வைத்து பின் இழுக்க இப்போது சமரனின் 2 கைகளிலும் 2 வேறு வண்ண ஒளிகள் தெரிந்ததை அனைவரும் பார்த்தனர். 2 வெவ்வேறு வண்ண ஒளிகள். அவற்றில் ஒன்று பச்சை, மற்றொன்று நிறமற்ற ஒளி. ஆனால் 2 வெப்பத்தையும் உணர்ந்த தர்சிமுக்கு ஒன்று மட்டும் தெளிவாக புரிந்தது. அவை 2 தெய்வீக ஒளிகள் என்று. அதே நேரம் இதை கண்ட தர்சிம் ஆச்சரியத்துடன், இதய தெய்வீக ஒளியா? நீ இதய தெய்வீக ஒளியையும் கட்டுப்படுத்திட்டியா என்றார். இதற்கிடையில் 2 தெய்வீக ஒளிகளையும் பார்த்து கொண்டிருந்த சமரன் தர்சிமின் முகத்தின் நிறம் மாறியதையும் கவனித்தான். உடனே சமரன் தன் 2 கைகளையும் முன்னால் வைத்து 2 தெய்வீக ஒளிகளையும் காட்டத் தொடங்கினான். என்ன நடக்கிறது? அவனால் எப்படி இதை செய்ய முடிகிறது என்று தர்சிமால் நம்ப முடியவில்லை. அப்போது தர்சிம் தன் ஆச்சரியத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு கொடிய நோக்கத்துடன், அந்த பையனை தாக்குங்க, முடிஞ்ச வர சீக்கிரம் அவனை கொல்லுங்க என்று கத்தினார். 2 தெய்வீக ஒளிகளை தன்னுடன் வைத்திருக்கும் சமரன் எவ்வளவு ஆபத்தானவன் என்பதை தர்சிம் நன்றாக புரிந்து கொண்டிருந்தார். ஒருவேளை இனியும் சமரனை வாழ விட்டா எதிர்காலத்தில் அவன் எவ்வளவு வலிமை பெறுவான்னு யாராலும் சொல்ல முடியாது. ஆனா இப்பவே அவனை முயற்சி செஞ்சு கொன்னுட்டா குறைந்தபட்சம் எதிர்காலத்திலேயாவது நான் நிம்மதியா தூங்க முடியும் என்று நினைத்துதான் தர்சிம் இப்படி கத்தினார். அவரது குரல் அந்த பகுதியில் எதிரொலிக்க சமரனை தாக்கும் வேகத்தில் முன்னேறத் தொடங்கினார். இந்த நேரத்தில் அவரது உடல் முழுவதும் இரத்தம் போன்ற சக்திகளால் நிரம்பி இருந்தது. அதன் காரணமாகவே சுற்றியுள்ள பகுதி மிகவும் சிவப்பு நிறமாக மாறியது. தர்சிம் முன்னோக்கி நகர்வதை பார்த்து அனுபவம் வாய்ந்த சக்திவான் மூவரும் வேகமாக முன்னேறத் தொடங்கினர். பிறகு 4 சேர்ந்து சமரனை நோக்கி நகர ஆரம்பித்தனர். இந்த திட்டத்தின் மூலம் அவனால் எங்கும் தப்பிக்க முடியாது. ஒரு சக்தி சக்கரவர்த்தி மற்றும் 3 சக்திமான்கள் 4 பேரும் சேர்ந்து சமரனை தாக்கினர். இந்த நேரத்தில் சமரனை தாக்கும் சக்திகளின் எண்ணிக்கையை கண்டு ஒரு சக்தி வாய்ந்த சக்தி சக்கரவர்த்தி கூட பயந்திருப்பார். ஆனால் அவர்களின் இந்த சக்தி சமரனை பாதிக்கவே இல்லை. அவன் அசராமல் நிற்க 4 சக்தி வாய்ந்த தாக்குதலும் அவனை நெருங்கியது. அதை கண்ட ரவீந்திரன், சின்னு ஜாக்கிரதை என்று கத்தினான். இதற்கிடையில் சமரனை நோக்கி எப்படி சக்தி வாய்ந்த சக்திகள் நேராக செல்கிறது என்பதை ரவீந்திரன் கவனித்துக் கொண்டிருந்தான். இதனால் அவன் முகத்தின் நிறம் மாறியது. தன் தம்பிக்கு எதுவும் நடக்காமல் தடுக்க வேண்டும் என எண்ணிய ரவீந்திரன் அவனுக்கு முன்னால் வர ஆயத்தமானான். ஆனால் அவன் முன்னோக்கி வருவதை கண்ட சமரன் அவனை அங்கேயே நிற்குமாறு கையால் சைகை செய்தான். பிறகு தன் பார்வையை தர்சிம் மற்றும் மற்ற 3 பக்கம் திருப்பினான். கண்ணிமைக்கும் நேரத்தில் சமரனை நெருங்கும் அளவுக்கு அந்த 3 வேகமும் இருந்தது. இதற்கிடையில் சமரன் அவனது இதய தெய்வீக ஒளியின் வெப்பத்தை ஒரு கொடிய பிரகாசத்துடன் 4 உடலுக்கும் அனுப்பினான்.
இதனால் அவர்கள் 4 பேரும் காற்றில் உறைந்தனர். இந்த நேரத்தில் அவர்களின் முகங்கள் முற்றிலும் சிவந்து போயின. மேலும் அவர்களின் இதயங்களுக்கு அருகில் ஒரு விசித்திரமான வெப்பம் எரியத் தொடங்கியதை அவர்கள் உணர்ந்தனர். இந்த வெப்பத்தால் அவர்களின் உடல் முழுவதும் எரியத் தொடங்கியது. மேலும் அவர்களின் உடலின் அனைத்து சக்திகளும் இதய ஒளியின் நெருப்பை கட்டுப்படுத்துவதில் மும்முரமாக இருந்தன. உண்மையில் இதய தெய்வீக ஒளியின் சிறப்பு என்னவென்றால், அது ஒரு நபரின் அருகில் வரும்போது அது அவரது இதயத்திற்கு இதய ஒளியின் நெருப்பை அனுப்பும். இதய தெய்வீக ஒளியை கட்டுப்படுத்த கூடியவரால் இந்த தீ கட்டுப்படுத்தப்படும். இதய ஒளியின் நெருப்பு குறைவாக இருந்தால் எதிரில் இருப்பவரின் சக்திகள் மிக வேகமாக அதிகரிக்க தொடங்கும். ஆனால் இந்த நெருப்பு மிக அதிகமாக இருந்தால் அந்த நபர் தனது சக்தியால் கட்டுப்படுத்த வேண்டும். இல்லையெனில் அவர் சில நொடிகளில் எரிந்து சாம்பலாகி விடுவார். தற்போது அந்த 4 இதயங்களுக்கும் சமரன் அனுப்பிய இதய ஒளி மிகவும் ஆபத்தானது என்பதால் அவர்களின் சக்திகள் அவர்களது உடல்களை விட்டு வெளியே வந்து தாக்குவதை விடுத்து இதயத்தின் அருகே எரியும் தீயை அணைக்க ஆரம்பித்தன. சமரன் தனது இதய நெருப்பால் 4 தன்னிடமிருந்து திசை திருப்பி இருந்தார். மேலும் இப்போது கிடைத்த இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பலமான தாக்குதலை நடத்த தயாரானான். தர்சிம் மற்றும் மற்ற 3 சக்திமான்களின் முகங்கள் சிவந்திருப்பதை கண்ட சமரனின் முகத்தில் ஒரு கொடூரமான புன்னகை வந்தது. அடுத்த நொடியே அவன் காலடியில் ஒரு வெள்ளி பளபளப்பு தோன்ற ஆரம்பித்தது. அதன் பிறகு அவன் திடீரென்று எங்கோ மறைந்தான். இதனுடன் சமரனுக்கு முன்னால் அவனது கருப்பு வாளும் மறைந்தது. அப்போது திடீரென தன்னை சுற்றி பலத்த காற்று வீசுவதை சக்திமான் ஒருவர் உணர்ந்தார். உடனே அவர் கண்களை திருப்பி பார்க்க ஒரு சக்தி வாய்ந்த மனிதன் தன்னை தாக்க வருவதை கண்டார். மேலும் இந்த தாக்குதலில் அந்த கருப்பு நிற வாள் தன்னை பயங்கரமாக தாக்கப் போவதை உணர்ந்தார். இத்தகைய சக்தி வாய்ந்த தாக்குதல் ஒரு சக்தி வாய்ந்த சக்திமானை கூட மிகவும் மோசமாக காயப்படுத்திவிடும், அல்லது அதைவிட மோசமாக அவரை கொன்றுவிடவும் வாய்ப்புண்டு. இந்த நிலைமை அந்த சக்திமானுக்கு வாழ்வா சாவா போராட்டம்தான். இதனால் அந்த சக்திமான் தனது அனுபவத்தையும் வேகத்தையும் பயன்படுத்தி உடனடியாக அந்த தாக்குதலில் இருந்து தன்னை காப்பாற்றிக் கொண்டார். ஆனால் அதற்குள் சமரனின் ஒளி காரணமாக அவரது உடலில் ஏற்படும் அபரிமிதமான வலியை அவர் தாங்க வேண்டியிருந்தது. இதற்கிடையில் சமரன் அவர் மீது மற்றொரு சக்தி வாய்ந்த தாக்குதலை நடத்தினார். அதை தடுக்க சக்திமான் தனது இரத்தக்கரை படிந்த வாளை முன்னால் கொண்டு வர வேண்டியிருந்தது. 2 சக்திகளும் மோதிக்கொண்டவுடன் பலத்த சத்தம் கேட்டது. மேலும் அதிக சக்தி வெளியேறி சுற்றி பரவ ஆரம்பித்தது. இந்த ஆபத்தான தாக்குதலை உணர்ந்த சக்திமான் தான் பலவீனமாகிவிட்டதை உணர்ந்து மெதுவாக பின்வாங்க ஆரம்பித்தார். அதற்கு முன் தன் வாளை சுழற்றி சமரனை ஒரு படி பின்னுக்கு தள்ளினார். ஆனால் சமரன் அவரை விட்டு நகரும் முன் தன் உதையால் அவரை தாக்கினான். சமரனின் இந்த சக்தி வாய்ந்த தாக்குதலில் காயமடைந்த சக்திமான் காற்றில் பறந்து பின்வாங்க தொடங்கினார். மேலும் இதை கண்ட மற்ற 3 முகங்களிலும் ஒரு விசித்திரமான பயம் தெரிந்தது. அத்தியாயம் 611. 2 தாக்குதல்களில் சக்தி வாய்ந்த சக்திமானை சமரன் மிக மோசமாக காயப்படுத்தியிருந்தான். இந்த நேரத்தில் அந்த பகுதியில் பதுங்கியிருந்த கருப்பு உடையணிந்த பலர் பெருமூச்சுடன் சண்டையை பார்த்து கொண்டிருந்தனர். சமரனின் இந்த தாக்குதலை கண்டு ரவீந்திரனும் மிகவும் ஆச்சரியப்பட்டான். இந்த பையன் ஒவ்வொரு முறை பார்க்கும் போது ரொம்பவே சக்தி வாய்ந்தவனா மாறி வரான் என்று சிரித்தவன் சமரனின் தாக்குதலால் படுகாயமடைந்த சக்திமானை பார்த்தான். சிறிது நேரம் கழித்து ரவீந்திரனால் தலையை ஆட்டுவதை தவிர வேறு எதுவும் செய்ய முடியவில்லை. சமரனின் சக்தி உண்மையில் மிகவும் ஆபத்தானது. தர்சிம் மற்றும் மற்ற 2 சக்திமான் மூவரும் அவனிடமிருந்து வெகு தொலைவில் நின்று தங்கள் இதயங்களுக்கு அருகில் எரியும் நெருப்பை அணைப்பதில் ஒரு வழியாக வெற்றி பெற்றனர். இந்த நேரத்தில் சமரன் ஏற்கனவே ஒரு வீரரை தோற்கடித்திருந்தான். தர்சிமும் மற்றவர்களும் அந்த நபரை பார்த்தனர். அவரை கவனித்து பார்த்தவர்களால் அந்த நபர் உயிருடன் இருக்கிறாரா இல்லை இறந்து விட்டாரா என்று தெரிந்து கொள்ள முடியவில்லை. இதை உணர்ந்ததால் தர்சிம் ஒரு விசித்திரமான பயத்தை உணர்ந்தார். 2 வருஷத்துக்கு முன்ன இருந்ததை விட இந்த பையனோட வேகமும் வலிமையும் நிறைய அதிகரிச்சிருக்கு. இதுக்கு மேல இந்த இதய தெய்வீக ஒளியையும் கட்டுப்படுத்தி வெற்றி பெற்றிருக்கான். நம்ம எல்லாருக்கும் இன்னைக்கு நடக்க போற இந்த சண்டை ரொம்பவே கடினமா இருக்கும்னு தோணுது. கேளுங்க, நீங்க 2 பேரும் சீக்கிரம் அந்த பையனை பிடிச்சிட்டு போங்க. அது வரைக்கும் இந்த சமரனை நான் குழப்பிக்கிட்டே இருப்பேன். அவன் நம்ம கட்டுப்பாட்டுல இருந்தாதான் நம்மால எதையும் செய்ய முடியும். சீக்கிரம் என்றார். தற்போதைய சூழ்நிலையில் சமரனின் சகோதரனை எப்படியும் கைது செய்ய வேண்டும் என்பதை தர்சிம் உணர்ந்திருந்தார். மற்றபடி மூவரும் ஒன்று சேர்ந்தாலும் கூட இந்த சண்டையில் சமரனை வெல்ல முடியாமல் போகலாம். தர்சிமின் வார்த்தைகளை கேட்ட சக்திமான் இருவரும் சற்று ஆச்சரியப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் இருவரும் எதுவும் பேசாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு வேக வேகமாக ரவீந்திரனை நோக்கி நகர ஆரம்பித்தனர். அவர்கள் முன்னோக்கி செல்லும் போது
வானத்தில் காற்றை கிழிக்கும் ஒரு உரத்த சத்தம் கேட்டது. அதைத் தொடர்ந்து தர்சிம் பல சக்திகளை திரட்டி சமரனை வேகமாக தாக்கினார். அவரது இரத்த சக்திகள் சமரனை நோக்கி செல்ல ஆரம்பித்தன. ஆனால் சரியான நேரத்தில் சமரன் தனது முழு உடலையும் பச்சை ஒளி மூலம் மூடினான். அந்த ஒளியின் சக்தியால் தர்சிமின் சக்திகள் பலவீனமடைந்தன. மேலும் அதனுடன் மோதியவுடன் அவை காற்றில் எங்கோ மறைந்து போயின. தன்னுடைய தாக்குதல் இப்படி தோல்வியடைந்ததை பார்த்த தர்சிம் எரிச்சலுடன், "ஏய், இந்த மோசமானவன் தப்பிச்சிட்டான்" என்றார். இதற்கிடையில் தர்சிம் மீண்டும் சமரனை தாக்க எண்ணி அவரது உடலில் இருந்து சக்தியை திரட்டினார். அப்போது திடீரென அவரது இதயத்திற்கு அருகில் நெருப்பை உணர ஆரம்பித்தார். இந்த தீயினால் தர்சிம் மிகுந்த வலியை உணரத் தொடங்கினார். இதனால் தாக்குவதற்கு பதிலாக உடனடியாக தனது சக்திகளால் தீயை அணைக்க முயன்றார். சமரனின் இந்த தந்திரத்தால் தர்சிம் நெருப்பை அணைப்பதில் கவனம் செலுத்த வேண்டியிருந்தது. மேலும் இப்போது அதை அணைப்பதில் அவருடைய சக்தி செலவழியத் தொடங்கியது. தர்சிம் தீயை அணைத்துக் கொண்டிருக்க கிடைத்த வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்தி கொண்ட சமரன் கண்ணிமைக்கும் நேரத்தில் தர்சிமின் முன்வந்து நின்றான். பின் அதிக சக்தியை பயன்படுத்தி தர்சிமின் மார்பில் வேகமாக தாக்கி, "அஷ்டமா சக்திகள்" என்றான். சமரனின் சக்தி வாய்ந்த தாக்குதல் தர்சிம் அருகே வரத் தொடங்கியவுடன் தர்சிம் அவசரமாக தனது உடலில் சக்திகளின் கவசத்தை உருவாக்கத் தொடங்கினார். ஆனால் நேரமின்மையால் அவரது கவசம் போதுமான அளவு வலுவடையவில்லை. சமரனின் தாக்குதலால் படுகாயமடைந்த தர்சிம் வெகு தொலைவில் விழுந்தார். விழுந்த உடனே தர்சிமின் வாயில் இருந்து இரத்தம் அதிகம் வர தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள தொடங்கினார். இந்த நேரத்தில் சமரன் தர்சிமிடம் சென்று அவரை கொல்லவில்லை. மாறாக அவன் உடனடியாக திரும்பி 2 சக்திமான்களை பார்த்தான். அவர்களை பார்த்த உடனே சமரனின் முகத்தில் பயங்கரமான கோபம் தெரிந்தது. அவர்கள் இருவரும் தன் சகோதரனிடமிருந்து 10 மீட்டர் தூரத்தில் இருப்பதை கண்டான். வெளிப்படையாக ரவீந்திரன் மிகவும் மோசமாக காயமடைந்திருந்தார். எனவே அவனை விரும்பினாலும் சக்திமான்களை அவனால் எதிர்கொள்ள முடியவில்லை. மேலும் சமரனின் தாக்குதல்களை தவிர்ப்பதற்காக சக்திமான்கள் இருவரும் ரவீந்திரனை பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் விரைவில் ரவீந்திரனை பிடிக்க முயன்றனர். இந்த எண்ணத்தில் 2 சக்திமான்களும் தங்கள் சக்திகளை ஒன்று திரட்டி ரவீந்திரனை அடைந்தனர். அவர்களின் சக்திகளை பார்த்த ரவீந்திரன் அவர்களுடன் சண்டையிட முடியாது என்று புரிந்து கொண்டான். சமரனுக்கும் இது நன்றாக தெரியும். இதனால் காயம்பட்ட தர்சிம் மீது அவன் நேரத்தை வீணடிக்கவில்லை. மாறாக சமரன் திடீரென மறைந்து ரவீந்திரனை காப்பாற்ற விரைவாக நகரத் தொடங்கினான். ஆனால் சமரன் முன்னோக்கி நகர ஆரம்பித்தவுடன் திடீரென இரத்த வாசனையை உணர ஆரம்பித்தான். இந்த உணர்வு காரணமாக தர்சிம் தன் எதிரில் வந்து நின்றதை சமரன் கண்டான். இந்த நேரத்தில் அவர் கண்களில் ஒரு விசித்திரமான கொடூரம் தெரிந்தது. அவர் சிரித்துக் கொண்டே, "சமரா, சமரா, நீ ரொம்பவே சக்தி வாய்ந்தவனா இருந்தா என்ன? ஒரு முறை உன்னோட சகோதரனோட கழுத்து எங்களோட வசம் வந்துட்டா போதும், அப்புறம் உன்னால எங்களை ஒண்ணுமே செய்ய முடியாது" என்றார். மேலும் சமரனின் பாதையை தர்சிம் தடுத்தவுடன் சக்திமான்கள் இருவரும் ரவீந்திரனுக்கு மிக அருகில் சென்றனர். அதிக சக்தி வாய்ந்த தாக்குதலால் ரவீந்திரனை தாக்கி அவனை காயப்படுத்தி மயக்கமடைய செய்ய போகிறார்கள் என்பது அவர்களின் சக்தியிலிருந்து தோன்றியது. ஒருவேளை அவர்கள் அவ்வாறு செய்தால் ரவீந்திரனை அவர்கள் எளிதாக தங்களுடன் அழைத்து சென்று விடுவர். மறுபுறம் 2 சக்திமான்களின் உடலிலிருந்தும் சக்திகள் வெளியேறுவதை சமரன் பார்த்தவுடன் அவனது முகத்தின் நிறம் மாறத் தொடங்கியது. இந்த நேரத்தில் ரவீந்திரனின் கூட்டாளிகள் அனைவரும் பயந்து ஒளிந்து கொண்டனர். ஏனெனில் இவ்வளவு சக்தி வாய்ந்த தாக்குதலில் அவர்களும் நிச்சயம் படுகாயமடைந்திட வாய்ப்புண்டு. ஆனால் ரவீந்திரன் மீது சக்திமான் தனது ஆபத்தான தாக்குதலை தொடுக்கும் நேரத்தில் திடீரென்று காற்றின் சத்தம் கேட்டது. ரவீந்திரனுக்கும் சக்திமானுக்கும் இடையில் 2 பேர் வேகமாக வந்தனர். இருவரும் வானத்தில் இருந்து கீழே விழுந்த நட்சத்திரம் போல தரையிறங்கினர். அவர்களில் ஒருவர் சிரித்தபடி சமரனிடம், "சமரா, கவலைப்படாத, அந்த கிழவனை நீ பாத்துக்கோ, நானும் கரிஷ்மாவை இந்த 2 எலிகளை பாத்துக்கிறோம்" என்றது சமரனது தோழன் புனிதன். போட்டியில் திடீரென ஏற்பட்ட இந்த மாற்றத்தை கண்டு சமரன் ஒரு கணம் ஆச்சரியப்பட்டான். ஆனால் பின் அவனது கவலை நிறைந்த இதயம் நிம்மதி பெருமூச்சு எடுத்தது. இப்போது சமரனின் தோழர்கள் இங்கு வந்து விட்டதால் அவன் தனது சகோதரனை பற்றி கவலைப்பட தேவையில்லை. இந்த எண்ணத்துடன் சமரன் மெதுவாக தன் எதிரில் நிற்கும் தர்சிம் பக்கம் கண்களை திருப்ப அவன் கண்களில் ஒரு விசித்திரமான கொடிய பிரகாசம் தோன்றியது. "என் வழியை தடுத்ததுல நீ ரொம்பவே சந்தோஷப்பட்டல கிழவா? எப்படி சிரிச்ச? ஆமா, உன்னோட அந்த சிரிப்பு இப்ப எங்க போச்சு?" என்று கேட்டான். சமரனது தோழர்கள் ரவீந்திரனை காப்பாற்றுவதை அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்த தர்சிமின் முகம் சமரன் சொல்வதை கேட்டு மாறியது. அது மட்டுமல்லாமல் சமரனின் முகத்தில் எவ்வளவு கோபம் இருக்கிறது என உணர்ந்த தர்சிமின் உடல் குளிர்ச்சி அடைய ஆரம்பித்தது. உண்மையில் சமரன் தனது 2 தெய்வீக ஒளிகளை காட்டியதும் தாங்கள் நால்வரும் இணைந்து தாக்கினாலும் சமரனுக்கு அதிக தீங்கு செய்ய முடியாது என்பதை தர்சிம் புரிந்து கொண்டார்.
சண்டை தொடங்கியதும் சமரன் ஒரு சக்திமானை வீழ்த்திய போது தர்சிம் மற்றும் அவரது சகாக்களுக்கு வெற்றி வாய்ப்பு இன்னும் குறைந்து போனது. ஆனால் சமரனிடமிருந்து தப்பிக்க தர்சிம் ஒரு வழியை கொண்டிருந்தார். அது அவனது சகோதரன் ரவீந்திரனை கடத்துவதாகும். ஆனால் புனிதனும் கரிஷ்மாவும் சரியான நேரத்தில் வந்து அவரது அந்த திட்டத்தையும் முறியடித்து விட்டனர். இப்போது தர்சிமுக்கு ஒரே ஒரு வழி மட்டுமே மீதம் உள்ளது. அது கொடிய நோக்கத்துடன் தாக்கும் சமரனிடமிருந்து உயிருடன் தப்பிப்பதுதான். அப்போது தர்சிம் தனது 100க்கும் மேற்பட்ட போர் வீரர்கள் அங்கு வந்திருப்பதை கண்டார். அவர்களை பார்த்த தர்சிமின் முகத்தில் லேசான புன்னகை வந்தது. அவர்களை பார்த்தவர் கூச்சலிட்டு அனைவருக்கும் கட்டளையிட்டார். எல்லாரையும் கொல்லுங்க, ஒரு எதிரி கூட உயிர் பழைக்க கூடாது என்ற தர்சிமின் வார்த்தைகளை கேட்டதும் கருப்பு மூளை அணியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் ஒன்று கூடி சண்டையிடத் தொடங்கினர். அவர்கள் ஒரே நேரத்தில் நகர்ந்ததால் சுற்றியுள்ள பகுதி நடுங்கத் தொடங்கியது. மேலும் அவர்கள் ஒவ்வொரு பக்கத்திலிருந்தும் தாக்கத் தொடங்கினர். அவர்கள் முன்னேறி செல்வதைக் கண்டு ரவீந்திரனின் மறைந்திருந்த தோழர்களும் வெளியே வந்து அவர்களும் கருப்பு மூளை அணியுடன் சண்டையிட்டனர். ஆனால் அவர்கள் இப்படி முன்னேறி செல்வதைக் கண்ட சமரனின் முகத்தில் லேசான கவலை தோன்ற ஆரம்பித்தது. உண்மையில் கருப்பு மூளைக்குழு உறுப்பினர்களின் எண்ணிக்கை மிக அதிகமாக இருப்பதையும் ரவீந்திரனின் கூட்டாளிகள் மிக குறைவாக இருப்பதையும் அவன் கவனித்தான். அப்போது ரவீந்திரன் இறங்கி வந்து தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு சமரனை பார்த்து கத்தினான். சரி சின்னு, இனி தாமதிக்க முடியாது. நீ அந்த காட்டேரிய சமாளி. அதுவரைக்கும் நானும் நம்ம மற்ற நண்பர்களோடு சேர்ந்து இந்த நரிகளின் படைய கையாள்ற என்றான். இதை அடுத்து ரவீந்திரனும் உறக்க கத்திக்கொண்டே போராட்ட களத்தில் இறங்கினான். அவனும் சண்டையில் இறங்கியதை பார்த்து அவனது தோழர்களின் உற்சாகம் மேலும் அதிகரித்தது. அவர்கள் அனைவரும் வெற்றி பெறுவார்கள் என்ற நம்பிக்கையுடன் முன்னேறினர். சிறிது நேரத்திலேயே அந்த காலி பகுதி மக்கள் மட்டுமே தெரியும் போர்க்களமாக மாறியது. ரவீந்திரன் வெளியே வந்த பிறகு அவனது கூட்டாளிகள் வித்தியாசமான உற்சாகத்தை காட்ட ஆரம்பித்ததை சமரன் பார்த்தான். அவர்கள் ஒரு ஆபத்தான போர் வீரர் குழுவை போல தோன்றினர். இந்த நேரத்தில் எதிரிகளில் 4 பேரை தவிர சக்தி வாய்ந்த வேறு யாரும் இல்லை. அதனால் ரவீந்திரன் காயமடைந்திருந்தாலும் துரோண வீரர்களின் படையை தன் கூட்டாளிகளின் உதவியுடன் ரவீந்திரன் எளிதாக வெல்ல ஆரம்பித்தான். இதை கவனித்த சமரன் தன் கவனத்தை மெல்ல தர்சிம் பக்கம் திருப்பி சிரித்துக் கொண்டே, கிழட்டு ரத்த காட்டேரி, 2 வருஷத்துக்கு முன்ன உன்னோட அதிர்ஷ்டத்தால நீ உயிரோட தப்பிச்சிட்ட. ஆனா இன்னைக்கு உன் அதிர்ஷ்டம் உனக்கு துணை வராது என்றான். மீண்டும் மீண்டும் கிழவன் என்று அழைத்திருந்ததால் தர்சிம் கோபத்தில் முற்றிலும் சிவந்து போயிருந்தார். ஆனால் இப்போது இருக்கும் சமரன் 2 வருடங்களுக்கு முன்பு இருந்த அதே சமரன் அல்ல என்பதும் அவருக்கு தெரியும். இப்போது சமரனுக்கு பலம் அதிகமாக இருந்ததால் அவனால் அவரை கொடூரமாக தாக்க முடியும். ஆனாலும் தர்சிம் கோபத்தில் கத்த ஆரம்பித்தார். சமரா, நீதான் நமக்குள்ள இருக்கிற பகையை முதல்ல தூண்டிவிட்ட. என் ஒரே மகனை நீ கொல்லாம இருந்திருந்தா உன்னோட எனக்கு விரோதமே இருந்திருக்காது என்றார். சமரன் சட்டென சிரித்து விட்டான். தர்சிம், உன் மகன் செத்து போனதுக்கு நீ ஏன் இவ்வளவு வருத்தப்படுற? கருப்பு மூளை மாதிரி ஒரு இடத்துல இது சகஜம் தானே? உனக்கு நினைவில்லையா, அன்னைக்கு இரவு நீ எத்தனை பேரை கொன்ன? அவங்களும் யாரோ ஒருத்தரோட மகனா, யாரோ ஒருத்தரோட சகோதரனா, யாரோ ஒருத்தரோட தந்தையா தானே இருந்திருப்பாங்க. அவங்கள கொல்றதுக்கு முன்ன நீ அதை பத்தி ஒரு முறை கூட நினைக்கலையே. ஆனா அதுவே இப்போ உனக்கு வந்ததுக்கு அப்புறம் உனக்கு வலிக்குதா? அதோட நான் அந்த ஒரு இரவை பத்தி மட்டும்தான் பேசுறேன். ஆனா நீ உன் வாழ்நாள் முழுக்க எத்தனை பேரை கொண்டு இருப்பேன்னு அந்த கடவுளுக்கு தான் தெரியும். இந்த கணக்குப்படி பார்த்தா நீதான் என்னை விட பெரிய கொலைகாரன் தர்சிம். ஆனா இத பத்தி இப்ப பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. இங்க பாரு, நீ என்ன சொன்னாலும் நீ என் கையால சாவதால மட்டும்தான் நமக்குள்ள இருக்கிற பகை தீரும். அதனால சாக தயாராகு கிழவா என்ற சமரன் மீண்டும் கிழவனில் அழுத்தம் கொடுத்தான். இதை கேட்ட தர்சிம் கோபத்தில் பல்லை கடித்துக் கொண்டு, நான் உன்னை பார்த்து பயப்படுறேன்னு நினைக்கிறியா? தர்சிம் யாருக்கும் பயப்பட்டதில்லை, நிச்சயமா மரணத்துக்கும் பயப்பட மாட்டேன் என்றார். அவர் கண்கள் இரத்தத்தில் சிவந்து உடலில் இருந்து அதிகமான சக்தி வெளியேறி எங்கும் பரவ ஆரம்பித்தது. இறுதியாக அந்த சக்திகள் இரத்த கடலாக மாறியது. அது 30-40 அடி பெரியதாக இருந்தது. இந்த பெரிய இரத்த கடல் தர்சிமை முற்றிலும் மறைத்தது. அந்த இரத்த கடல் பரவுவதைக் கண்டு சமரன் நக்கலாக சிரித்தான். 2 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் அதே பழைய நுட்பத்தையே முயற்சி செய்யறிய தர்சிம். அன்னைக்கே உனக்கு புரியலையா? உன்னோட இந்த யுத்திகள் எல்லாம் என்கிட்ட வேலை செய்யாது, நுட்பத்தை மாத்தலாம்ல என்ற சமரன் தன் 2 கைகளிலும் இருந்த 2 விதமான எரியும் ஒளிகளை ஒன்றிணைக்க அவன் கையில் கரும் பச்சை ஒளி எரிய ஆரம்பித்தது. உடனே சமரன் அந்த கரும் பச்சை நிற ஒளியை காற்றில் வீசினான். அடுத்த கணம் அது பெரிதாக வளர ஆரம்பித்தது. சில நொடிகளில் ஒரு கை அளவுக்கு பெரிதாக இருந்த அந்த கரும் பச்சை ஒளி மீண்டும் பெரிதாக வளர ஆரம்பித்தது.
அந்த தெய்வீக ஒளி வளர்ந்து வருவதைக் கண்டு சமரனின் முகத்தில் ஒரு பயங்கரமான புன்னகை வந்தது. அதைத் தொடர்ந்து அவன் அந்த ஒளியை மெல்ல முன்னே அனுப்பினான். தெய்வீக ஒளி வெளிப்பட்டவுடன் இரத்தத்தாலான கடல் வேகமாக மறையத் தொடங்கியது. அது மட்டுமின்றி அந்த கடலுக்குள் இருந்து தர்சிமின் கோபமான அலறல்களும் கேட்டன. தர்சிம் உண்மையில் மிகவும் துரதிருஷ்டசாலி. இரத்தத்தால் ஆன அவனது கடல் கருப்பு மூளையை ஆள அவருக்கு பெரிதும் உதவியது. தர்சிம் அதன் உள்ளே இருந்தால் அவர் தனது உடலை தாக்குதல்களில் இருந்து பாதுகாப்பது மட்டுமல்லாமல் தனது சக்திகளையும் அதிகரித்துக் கொள்வார். ஆனால் சமரனின் தெய்வீக ஒளியின் முன் இரத்தத்தால் ஆன அந்த கடல் அந்த ஒளியின் வெப்பத்தை தாங்க முடியாமல் நீராவியாக மாறி மறைந்து கொண்டே இருந்தது. தர்சிம் ஒரு சக்தி வாய்ந்த சக்தி சக்கரவர்த்தியாக இருந்தார். ஆனால் சமரனின் தெய்வீக ஒளியின் முன் அவரது சக்திகளும் ஒரு வெறும் சக்திமானாக அடக்கப்பட்டது. இரத்த கடல் மிகவும் மெல்லியதாக மாறியதும் அதற்குள் இருந்த தர்சிமால் அதற்கு மேல் தாங்க முடியவில்லை. உடனே தன் இரத்தக்கரை படிந்த ஈட்டியை பலத்த சத்தத்துடன் வெளியே எடுத்து நேரடியாக சமரனை தாக்கினார். ஆனால் தன்னை நோக்கி வரும் தாக்குதலை கண்ட சமரன் சிரித்துக் கொண்டே இருந்தான். அவன் உடனடியாக தனது விரல்களிலிருந்து தெய்வீக ஒளியை வெளியே எடுத்து நேரடியாக தர்சிமின் ஈட்டியில் வீசினான். சமரனின் ஒளி தர்சிமின் ஈட்டியில் பட்டவுடன் பலத்த வெடிப்பு சத்தம் ஏற்பட்டு 2 தாக்குதல்களும் செயலிழந்தன. இதை பார்த்த சமரன் தன் உடல் முழுவதும் பச்சை ஒளியை உமிழத் தொடங்கினான். பின் அந்த இரத்த கடலை நோக்கி வேகமாக நகர்ந்தான். நீ உண்மையிலேயே ரொம்ப பிடிவாதமா இருக்க தர்சிம் என்ற சமரன் அந்த இரத்த கடலுக்கு மிக அருகில் வர அந்த கடல் மிக வேகமாக மறையத் தொடங்கியது. அடுத்த சில கணத்தில் இரத்த கடல் முற்றிலும் மறைந்தது. அந்த இரத்த கடல் மறைந்ததும் அதற்குள் 2 பேர் சண்டையிட்டுக் கொண்டிருப்பதை அனைவரும் பார்த்தனர். இவர்களில் சமரனின் உடல்நிலை மிகவும் நன்றாக இருந்தது. அவன் கொஞ்சம் மூச்சு திணறிக் கொண்டிருந்தான். மறுபுறம் தர்சிமின் ஆடைகளோ அதிக அளவில் எரிந்திருந்தன. மேலும் அவரது கைகளிலிருந்து இரத்தம் தொடர்ந்து வழிந்து கொண்டே இருந்தது. இருவருக்கும் இடையே நடந்த சண்டையில் தர்சிம் மிகவும் கஷ்டப்படுகிறார் என்பது இந்த காட்சியில் தெரிந்தது. தர்சிம் ஒரு விஷ பாம்பை போல சமரனை பார்த்து கொண்டிருந்தார். எல்லா பக்கங்களிலிருந்தும் மக்கள் இறக்கும் சத்தம் அவருக்கு கேட்டது. தெய்வீக ஒளி அவரது சக்திகளை அடக்கி இருக்கவில்லை என்றால் ஒருவேளை தர்சிம் இவ்வளவு மோசமான நிலையில் இருந்திருக்க மாட்டார். ஆனால் துரதிருஷ்டவசமாக சமரனின் ஒளி அவரது சக்திகளை மீறி இருந்தது. இதை உணர்ந்த தர்சிம் கரகரப்பான குரலில் மூச்சிறைக்க, சமரா, நீ ரொம்ப சந்தோஷப்பட வேண்டியதில்லை. நீ எங்களோட கருப்பு மூளை அணிக்கு எதிரியாயிட்ட. இதுல நீ உன்னோட தோழர்களையும் சேர்த்து விட்டிருக்க. இது எவ்வளவு பெரிய தப்புன்னு நீ இன்னும் உணரல. உணரும் போது அனுபவிப்ப என்றார். அத்தியாயம் 612. தர்சிமின் மிரட்டலை கேட்ட சமரன் புன்னகைத்தான். தர்சிம், நீ இதை பத்தி அதிகம் கவலைப்பட வேண்டியதில்லை. அடுத்த 2 நாள்ல நானே போய் கருப்பு மூளை அணிய முடிச்சிட்டு சுக்ராந்த் மீதான என்னோட பழிவாங்கலை தீர்த்துக்கிறேன். ஆனா இந்த முறை சுக்ராந்துக்கு முன்ன நீ இறக்கணும். உன் மகன் உனக்காக காத்திருப்பான்ல என்று சமரன் நக்கல் செய்ய தர்சிமின் முகத்தில் திடீரென ஒரு விசித்திரமான புன்னகை தோன்றியது. அவர் உடனடியாக தனது கைகளால் ஒரு முத்திரையை உருவாக்கி, ஹே சமரா, உன்னோட பலத்துப்படி நான் உன்னை ஜெயிக்க முடியாதுன்னு ஒத்துக்கிறேன். ஆனா என்ன கொல்றதும் உனக்கு அவ்வளவு சுலபமா இருக்காது என்றவர் அவர் மார்பில் பலமாக அடிக்க அவர் வாயிலிருந்து நிறைய இரத்தம் வெளிவந்தது. அதைத் தொடர்ந்து சற்று நேரத்தில் தர்சிம் அங்கிருந்து மறைந்து போனார். மர்மமான முறையில் தர்சிம் காணாமல் போனதை கண்ட சமரன் தலையை அசைத்து, இந்த கிழவன இவன் இன்னும் அதே பழைய தந்திரங்களை முயற்சி செய்யறான் என்றான். பின் சமரனும் தன் காலடியில் வெள்ளி பளபளப்பை பற்ற வைத்தான். அதன் பின் வானில் இடிமுழக்கம் எதிரொலிக்க அவனது உடலும் திடீரென மறைந்தது. இந்நிலையில் வனப்பகுதியை ஒட்டிய பகுதி திடீரென குலுங்க அடுத்த நொடி வெள்ளையாக மாறிய தர்சிம் அங்கு தோன்றினார். தூரத்தில் நடக்கும் சண்டையை உன்னிப்பாக கவனித்தவர் வானத்தில் பறந்து கொண்டிருந்த சமரனை பார்த்தார். காத்திரு சமரா, எனக்காக காத்திரு. வலிமையானவர்களை எல்லாம் கூட்டிட்டு சீக்கிரம் திரும்புவேன். அப்போ உன் தைரியம் எப்படி இருக்கும்னு நானும் பார்க்கிறேன். உன் உடம்ப 10,000 துண்டா வெட்டி என் நாய்களுக்கு நான் உணவளிக்கலன்னா என் பேரு தர்சிம் இல்ல என்ற தர்சிம் இதை சொல்லி முடித்த நொடி திடீரென அவர் பின்னால் இருந்து ஒரு குரல் கேட்டது. அவர் சட்டென மிகவும் பயந்து போனார். ஓ அப்படியா? சரி விடு. எப்படியும் இதை பத்தி உன்கிட்ட சொல்றதுல எந்த அர்த்தமும் இல்லை. ஏன்னா நீ தான் இங்கிருந்து உயிரோட தப்பிக்க போறதில்லையே என்றான். இந்த குரலை கேட்ட தர்சிம் மெதுவாக திரும்பி பார்த்தார். சமரன் தனக்கு பின்னால் நின்று சிரித்துக் கொண்டிருப்பதை கண்டார். அது மட்டுமின்றி அவனது கைகளில் கரும் பச்சை விளக்கு எரிந்து கொண்டிருந்தது.
அதை பார்த்த தர்சிமின் முகத்தில் ஒரு விசித்திரமான பயம் தோன்றியது. அதே நேரம் சமரன் சிரித்துக் கொண்டே, தலைவர் தர்சிம், உன்னோட ஆட்டம் இதோட முடிஞ்சது என்றான். அடுத்த கணம் சமரனின் கைகளில் இருந்த தெய்வீக ஒளி ஒரு பந்தாக மாறியது. அது மிக வேகமாக சுழலத் தொடங்கியது. இந்த பந்து சுழலத் தொடங்கியதும் சுற்றி உள்ள வெப்ப காற்றும் அதில் இழுக்கத் தொடங்கியது. இதனால் அதன் வேகம் வெகுவாக அதிகரித்துக் கொண்டே இருந்தது. சில நொடிகளில் அந்த ஒளிப்பந்தின் உஷ்ணம் வெகுவாக அதிகரிக்க சமரன் அதிவேகமாக தர்சிமை தாக்கினான். சமரன் இதை செய்தவுடன் அந்த ஒளி பந்திலிருந்து மிக கடுமையான ஆபத்தான காற்று வீசியது. அது யாருடைய முதுகெலும்பையும் குளிர்விக்கும். இது மட்டுமின்றி அந்த ஆபத்தான தாக்குதலின் வேகம் அதிகமாக இருந்ததால் தர்சிம் விரும்பினாலும் அதை தவிர்க்க அவரால் ஒரு வழியை கண்டுபிடிக்க முடியவில்லை. இதை உணர்ந்த தர்சிமின் முகத்தின் நிறம் மாறியது. அந்த தாக்குதல் தர்சிமை தாக்கியவுடன் அவரது வாயிலிருந்து நிறைய இரத்தம் வழியத் தொடங்கியது. ஆனால் இந்த ஆபத்தான தாக்குதலால் தர்சிமின் உடலின் உள்பாகங்கள் கூட மோசமாக காயமடைந்தன. இதனால் தர்சிமால் தனது இடத்தை விட்டு நகரக்கூட முடியவில்லை. ஆனால் சமரனின் தாக்குதல் இத்துடன் நிற்கவில்லை. மாறாக அந்த பந்தில் திரண்டிருந்த கரும் பச்சை ஒளி வெளியே வந்து படுகாயமடைந்த தர்சிமை சூழ்ந்து கொண்டது. அதைத் தொடர்ந்து தெய்வீக ஒளி வேகமாக சுழலத் தொடங்கியது. அதற்குள் இருந்து தர்சிமின் வலிமிகுந்த அலறல் வெளிவரத் தொடங்கியது. அந்த அலறல் வெகு தொலைவில் இருப்போரும் கேட்கும் அளவுக்கு பயங்கரமாக இருந்தது. அந்த தெய்வீக ஒளி அடுத்த சில நிமிடங்களுக்கு சுழன்று கொண்டே இருந்தது. அது இறுதியாக அணைந்ததும் மக்கள் குழப்பத்துடன் அதை பார்த்தனர். சில நிமிடங்களுக்கு முன்பு அதன் உள்ளே இருந்த தர்சிம் இப்போது இல்லை. அவர் உடல் முற்றிலும் சாம்பலாக மாறியிருந்தது. அந்த நேரத்தில் லேசான காற்று வீச அந்த சாம்பலும் காட்டில் சிதறி விழுந்தது. இந்த நேரத்தில் சாம்பல் சிதறுவதை சமரன் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான். பின் அவனது பார்வை போர்க்களத்தை நோக்கி திரும்பியது. பொதுவாக யாரையும் கொல்வதை சமரன் விரும்ப மாட்டான். முடிந்தவரை அதை தவிர்ப்பான். ஆனால் தர்சிமை கொல்லும் போது மட்டும் சமரனுக்கு எந்த வருத்தமும் ஏற்படவில்லை. 2 ஆண்டுகளுக்கு முன்பு தர்சிமும் அவனை கொல்ல விரும்பினார் என்பது அவனுக்கு தெரியும். ஒருவேளை இன்று விட்டால் நாளையே மீண்டும் கொல்ல வருவார். தர்சிம் ஒரு விஷப்பாம்பு போலத்தான். இவ்வளவு ஆபத்தான எதிரியை வாழ வைப்பது தனக்குத்தான் ஆபத்து என்பது சமரனுக்கும் இப்போது புரிந்திருந்தது. மேலும் கருப்பு மூளை போன்ற உலகில் உயிருடன் இருக்க சமரன் இந்த மாதிரியான நடவடிக்கையை எடுப்பது மிகவும் முக்கியமானது. சமரனின் முதுகில் தெரியும் சிறகுகள் மெதுவாக படபடக்க ஆரம்பித்தன. அவனிடமிருந்து வெகு தொலைவில் இருந்த நகரத்தை பார்த்து கொண்டே, என்னோட அடுத்த பலி மருந்துகளின் ராஜா சுக்ராந்த் என்றான். சமரனுக்கு வந்த செய்தியின்படி அவன் இப்போது பார்த்து கொண்டிருந்த இடம்தான் கருப்பு மூளை அணியினரின் மறைவிடம். சமரன் கொல்வதாக சொன்ன சுக்ராந்த் இப்போது அந்த இடத்தின் ராஜாவாகிவிட்டார். மேலும் இரட்சகன் பள்ளிக்கு எதிராக முழு கருப்பு மூளை அணியையும் தன்னிச்சையாக மாற்ற விரும்பினார். இதனால் சமரனின் முகத்தில் ஒரு குரூர புன்னகை வந்தது. அவன் கடந்த 2 வருடங்களாக அனுபவித்த வலியை இந்த கணத்தில் மீண்டும் உணர்ந்தவனாக, கடந்த 2 வருஷமா நீ ரொம்ப வசதியா வாழ்ந்துட்டல்ல சுக்ராந்த், இப்போ உன்னோட வாழ்க்கையில நரகத்தை உருவாக்கவே நான் வரேன் என்ற சமரன் தன் சிறகுகளை அடித்துக் கொண்டு போர் பகுதியை நோக்கி நகர ஆரம்பித்தான். சில நொடிகளில் ஆயுதங்கள் மோதும் சத்தம் கேட்க சமரன் அந்த ஆபத்தான போரை பார்க்க ஆரம்பித்தான். இந்த நேரத்தில் சமரன் அந்த பகுதி முழுவதையும் ஒரு பார்வை பார்த்தான். அந்த இடத்தில் புனிதன் மற்றும் கரிஷ்மா இருவரும் கருப்பு மூளை அணியின் 2 சக்தி வாய்ந்த சக்திமான்களுடன் சண்டையிட்டுக் கொண்டிருந்தனர். அந்த சண்டையை பார்த்த சமரனுக்கு அந்த சண்டையின் முடிவு என்னவாக போகிறது என்று புரிந்தது. அதனால் கவலை கொள்ளாமல் அவர்களிடமிருந்து கண்களை திருப்பிக் கொண்டான். உண்மையில் அந்த சக்திமானின் சக்தியை வெல்வது புனிதனுக்கு சற்று கடினமாக இருப்பதை சமரன் உணர்ந்தாலும் கரிஷ்மா மற்றொரு சக்திமானை மிக மோசமாக அடித்துக் கொண்டிருந்தாள். அவள் இந்த 2 வருடங்களில் முன்பு இருந்ததை விட மிகவும் ஆபத்தானவளாகவும் சக்தி வாய்ந்தவளாகவும் மாறியிருந்தாள். ஒரு சக்தி வாய்ந்த சக்திமான் கூட அவளின் சக்தியிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை. கரிஷ்மாவின் மோசமான தாக்குதல்களில் இருந்து அந்த சக்திமான் எப்படியோ தன்னை காப்பாற்றிக் கொண்டு ஓடிக்கொண்டிருந்தார். உண்மையில் கரிஷ்மாவின் குத்து அருகாமையில் உள்ள பாறைகளை கூட உடைப்பதில் வெற்றி பெற்றுள்ளதை அவன் முன்பே பார்த்துள்ளான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தவறுதலாக அந்த தாக்குதல் சக்திமான் மீது மோதி இருந்தால் அவருடைய எலும்புகளும் விலா எலும்புகளும் சிதறிவிடும். எனவே அந்த சக்திமான் இறுதியில் கரிஷ்மாவிடம் சண்டையில் தோற்பது உறுதி என்பதை சமரன் புரிந்து கொண்டான். கரிஷ்மா அவரை வென்றவுடன் அவள் மற்றொரு சக்திமானை தாக்குவாள். மேலும் புனிதனின் உதவியுடன் அவள் அவரையும் சீக்கிரம் முடித்து விடுவாள். இதனாலேயே சமரன் இந்த போட்டியை பற்றி அதிகம் கவலைப்படவில்லை. இதற்கிடையில் சமரன் தனது கண்களை மற்ற எதிராளிகளின் பக்கம் திருப்பினான். அங்கிருந்த நிலை கண்டு அவன் முகத்தில் லேசான கவலை தோன்றியது. இந்த நேரத்தில் ரவீந்திரனின் கூட்டாளிகளை விட கருப்பு மூளை அணியில் இருந்தவர்களின் எண்ணிக்கை அதிகம் இருந்தது. அது மட்டுமல்லாமல் அவர்கள் அனைவரும் மிகவும் சக்தி வாய்ந்தவர்களாகவும் இருப்பதை அவன் பார்த்தான்.
இதனால் ரவீந்திரனின் கூட்டாளிகள் பலர் மோதலில் படுகாயமடைந்தனர். ரவீந்திரன் தனது சக்திமான் தரவரிசை சக்திகளால் ஒரே நேரத்தில் பல எதிரிகளை கையாண்டு வந்தான். ஆனாலும் அவனது தோழர்கள் காயமடைந்த போது அந்த எதிரிகளும் ரவீந்திரனை எல்லா பக்கங்களிலிருந்தும் சுற்றி வளைக்க தொடங்கினர். அப்போது திடீரென சமரனின் கண்கள் சிலரின் மீது பட்டன. அவர்கள் சமரனின் அண்ணனை சுற்றி இருந்தவர்களுடன் போராட ஆரம்பித்தனர். அந்த மக்கள் கருப்பு ஆடை அணியவில்லை. அதை கண்ட சமரன், அப்படின்னா இறுதியா சீரும் சிங்கங்கள் குழுவில் இருக்கிறவங்களும் போருக்கு உதவி செய்ய வந்துட்டாங்க என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். மேலும் அவர்களின் இளம் முகங்களை பார்த்த சமரனுக்கு அவர்கள் அனைவரும் உள்பகுதியிலிருந்து தன்னுடன் வந்திருந்த தன் குழுவை சேர்ந்தவர்கள் என்று புரிந்தது. போட்டியின் நிலையை பார்க்கும் போது இருவரில் யாரும் வெற்றி பெறப் போவதில்லை என்று தோன்றியது. இந்த நேரத்தில் பலர் படுகாயமடைந்து வருவதை கண்ட சமரன் சற்று கவலை அடைந்தான். பிறகு வானத்தில் பறந்தபடி வீரர்களின் மேலே வந்தவன் கவலையுடன் நடப்பதை பார்த்து, இந்த போட்டியை சீக்கிரம் முடிக்கணும், இல்லனா உள்பகுதியை சேர்ந்த மாணவர்கள் படுகாயமடைவாங்க என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். பின் தனது கனத்த குரலில், உங்க தலைவன் தர்சிம் கொல்லப்பட்டுட்டான், இன்னும் இங்கேயே இருந்து எங்களோட சண்டையிட விரும்புறீங்களா என்று கத்தினான். சமரனின் குரல் அந்த பகுதியில் இடி முழக்கம் போல ஒலித்தது. அதன் எதிரொலி சுற்றி உள்ள மலைகளிலும் கேட்டது. சமரனின் வார்த்தைகளை கேட்டதும் அந்த ஆபத்தான சண்டை சட்டென நின்று போனது. அனைவரும் வானத்தை நோக்கி கண்களை திருப்பி சமரனை பார்க்க தொடங்கினர். இந்த நேரத்தில் கருப்பு மூலையிலிருந்து வந்தவர்கள் அனைவரின் முகங்களிலும் ஒரு விசித்திரமான பயம் தோன்றியது. இதை பார்த்த ரவீந்திரனின் நண்பர்களும் உள்பகுதி மாணவர்களும் மிகுந்த மகிழ்ச்சி அடைய ஆரம்பித்தனர். கருப்பு மூளை அணியிலிருந்து இங்கு வந்தவர்களில் தர்சிம் தான் பலம் வாய்ந்தவர் என்பது அனைவரும் அறிந்ததே. மேலும் அவரது மரணம் இந்த மக்கள் அனைவருக்கும் பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. அப்போது திடீரென தங்கள் தோழர்களின் முகத்தில் இருந்த அச்சத்தை பார்த்த இரத்தவரி குழுவைச் சேர்ந்த சிலர், தோழர்களே, இந்த சின்ன பையன் சொல்றத நம்பாதீங்க. ஏய், எங்களோட தலைவர் ஒரு சக்தி வாய்ந்த சக்தி சக்கரவர்த்தி. இந்த பையன் எப்படி அவரை கொல்ல முடியும்? இது அப்பட்டமான பொய். சமரன் பொய் சொல்லி நம்மளை ஏமாத்த பார்க்கறான் என்றனர். அந்த குரலுக்கு பிறகு கருப்பு மூளை அணியைச் சேர்ந்த பலர் அதை ஒப்புக்கொண்டு தலையை ஆட்டினர். அவர்களில் பலர் இரத்தவரி குழுவைச் சேர்ந்தவர்கள். எனவே அவர்களின் தலைவர் எவ்வளவு ஆபத்தானவர் மற்றும் சக்தி வாய்ந்தவர் என்பதை அவர்கள் நன்கு அறிந்திருந்தனர். இரத்தவரி குழுவினரின் வார்த்தைகளை கேட்டதும் மற்ற அனைவரும் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு ரவீந்திரனையும் அவனது கூட்டாளிகளையும் மீண்டும் தாக்க தயாராகினர். இந்த காட்சியை பார்த்த சமரனின் முகத்தில் மேலும் கவலை தோன்றியது. உடனே அவன் தன் சிறகுகளை விரித்து ரவீந்திரன் மற்றும் அவனது கூட்டாளிகளுக்கு முன்னால் வந்தான். பின் தனது கைகளில் இதய தெய்வீக ஒளியை ஏற்றி எதிரிகளை நோக்கி பயங்கரமான முறையில் கத்த ஆரம்பித்தான். உங்க உயிர் மேல உங்களுக்கு ஆசை இருந்தா சீக்கிரமா இங்கிருந்து புறப்படுங்க. சக்தி சக்கரவர்த்தி தர்சிம கொன்னது நான், அதாவது இந்த சமரன் அந்த சுக்ராந்த் கிட்ட சொல்லுங்க. இப்ப தர்சிம், அடுத்தது அவனோட முறைன்னு போய் சொல்லுங்க. கிளம்புங்க என்று கத்தினான். சமரன் தன் பெயரை அனைவரிடமும் அறிவித்த உடனேயே கருப்பு மூளை அணியினர் சட்டென நடுங்க தொடங்கினர். அவர்கள் அனைவரும் பயத்துடன், சமரனா, இவன் தான் சமரனா என்று பீதியில் தடுமாறினர். உடனே சமரன் அதே கம்பீரமான குரலில், ஆமா, சண்டையில சுக்ராந்த தோற்கடிச்ச அந்த சமரன் நான் தான் என்றான். உண்மையில் சமரனின் பெயர் கருப்பு மூளையில் மிகவும் பிரபலமானது. ஏனென்றால் 2 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த போட்டியில் அவன் செய்த காரியம் கருப்பு மூளையில் இருந்த ஒவ்வொருவரின் உள்ளத்தையும் உலுக்கியது. மேலும் இதில் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், இவர்கள் அனைவரும் நாள் முழுவதும் மக்களை கொடூரமாக தாக்குபவர்கள். மறுபுறம் சமரனின் பெயரை கேட்டதும் அங்கிருந்த கருப்பு மூளை அணியினர் தங்கள் இடத்திலேயே உறைந்தனர். ஒரு கணம் முன்பு அவர்களின் இதயங்களில் எரிந்து கொண்டிருந்த சண்டையை தொடரும் நெருப்பு இப்போது முற்றிலும் அணைந்து விட்டது. அவர்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் பயந்த கண்களால் பார்க்க ஆரம்பித்தனர். யாரும் அதற்கு மேல் முன்வர துணியவில்லை. அப்போது திடீரென கூட்டத்தில் இருந்து ஒருவர் சத்தம் போட்டு தன் சக நண்பர்களிடம், சகோதரர்களே, இந்த பையன் சொல்றத நம்பாதீங்க, இவன் முட்டாள்தனமா பேசுறான். அந்த சமரன் 2 வருஷத்துக்கு முன்னாடியே உள்பகுதியிலேயே செத்துட்டான். தெய்வீக ஒளி அவனை விழுங்கிடுச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவனால எப்படி உயிர் பிழைக்க முடியும்? இப்ப நேரத்தை வீணடிக்க வேண்டாம், எல்லாரையும் கொன்னு குவிப்போம். நகரம் திரும்பியதும் நம்மள அதிக செல்வத்தோட பணக்காரன் ஆக்கிறதா தலைவர் சுக்ராந்த் சொல்லி இருக்காரு என்றான். வெகுமதியின் குறிப்பை கேட்டதும் தயங்கிய மக்களின் கண்களில் திடீரென ஒரு விசித்திரமான பேராசை தோன்றியது. சுக்ராந்தின் வெகுமதி எவ்வளவு பெரியதாக இருக்கும் என்பதை அவர்கள் அனைவரும் நன்கு புரிந்து கொண்டிருந்தனர். இதனால் அனைவரும் என்று கத்தினர். வெகுமதியின் பேராசையால் அவர்களின் கவலைகள் மறைந்து அவர்கள் அனைவரும் வேகமாக முன்னேறத் தொடங்கினர். இன்று அனைவரையும் ஈவு இரக்கமின்றி கொல்ல திட்டமிட்டுள்ளனர் என்பது அவர்களின் நோக்கத்தில் இருந்து தெரிந்தது. கருப்பு மூளை அணியின் ஆட்கள் அனைவரும் அவசரமாக முன்னே வருவதைக் கண்டு சமரன் பெருமூச்சு விட்டான். நாயோட வாளை நிமிர்த்தவே முடியாது. சரி,
உங்களுக்கு மரணம் தான் வேணும்னா அப்படியே ஆகட்டும் என்ற சமரன் மெதுவாக கண்களை மூடிக்கொண்டு தன் கையில் எரியும் தெய்வீக ஒளியை அதிகரிக்க தொடங்கினான். இந்த நேரத்தில் அந்த ஒளி கண்ணுக்கு தெரியாததாக தோன்றியது. ஆனால் அதன் வெப்பத்தை அனைவராலும் எளிதில் உணர முடிந்தது. கருப்பு மூலையில் உள்ள மக்கள் எல்லா பக்கங்களிலிருந்தும் தாக்க முன்னோக்கி நகர்ந்து வந்தனர். ஆனால் திடீரென அவர்களின் உடல்கள் ஒரே இடத்தில் உறைந்தன. அது மட்டுமல்லாமல் அனைவரின் முகங்களும் சிவக்க தலையில் இருந்து புகை வர ஆரம்பித்தது. மறுபுறம் சமரனின் கையில் எரியும் தெய்வீக ஒளி தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டிருந்தது. அதைத் தொடர்ந்து எதிரில் நின்ற எதிரிகளின் உடல்கள் கண்ணிமைக்கும் நேரத்தில் சாம்பலாயின. அந்த மக்களுக்கு வலியால் அலறக்கூட வாய்ப்பு கிடைக்கவில்லை. மேலும் கண்ணுக்கு தெரியாத ஒளியால் எதிரில் நின்றவர்களின் உடல் எரிந்து சாம்பலாக மாறத் தொடங்கியது. இறுதியில் அந்த பகுதி சாம்பல் நிறைந்த ஒரு விசித்திரமான சுடுகாடாக மாறியது. பலர் அதே வழியில் எரித்துக் கொல்லப்பட்டனர். அதைக் கண்டு வெகு தொலைவில் நின்றவர்களின் முகத்தில் ஒரு விசித்திரமான பயம் தோன்றியது. ஒருவேளை தாங்களும் முன்னேறி இருந்தால் தங்கள் தோழர்களுக்கு ஏற்பட்ட அதே கதியை தாங்களும் சந்தித்திருக்க கூடும் என்பதை அவர்கள் இறுதியாக உணரத் தொடங்கினர். இந்த எண்ணத்தால் அங்கு ஒரு பயங்கரமான அமைதி நிலவியது. அவர்களில் சிலர் முன்னேற துணிந்து கண்ணிமைக்கும் நேரத்தில் சாம்பலாக மாறியிருந்தனர். அதே சமயம் கண்களை மூடிக்கொண்டு இப்படி ஒரு ரகளையை உருவாக்கும் கருப்பு உடையில் இருந்த சிறுவனை அனைவரின் கண்களும் ஆச்சரியத்துடனும் பயத்துடனும் பார்த்து கொண்டிருந்தன. இதற்கிடையில் ரவீந்திரன் ஆழ்ந்த மூச்சை இழுத்துவிட்டு, இந்த பையனோட இந்த தாக்குதல் ரொம்பவே இரக்கமற்றது, அதோட ஆபத்தானது என்றான். வெளிப்படையாக சமரனின் தாக்குதலுக்கு பிறகு அவர்களுக்கு என்ன நடக்கிறது என்பதை அவர்கள் யாராலும் புரிந்து கொள்ள முடியாததால் ரவீந்திரனும் கூட சற்று பதட்டத்தில் தான் இருந்தான். அவர்களின் எதிரிகள் அனைவரும் அவர்கள் கண் முன்னே நொடியில் சாம்பலாகிவிட்டனர் என்பது அவர்களுக்கு உறுதியானது. பிறகு சமரன் மெதுவாக கண்களை திறந்து அந்த பகுதி முழுவதையும் உன்னிப்பாக பார்க்க தொடங்கினான். இந்த நேரத்தில் அவனது பார்வை கருப்பு மூளையணியின் மீதமுள்ள நபர்களின் மீது பதிந்தது. அவர்கள் தங்கள் இடத்தை விட்டு நகரக்கூட முயற்சி செய்யவில்லை.